அதெல்லாம் உண்மையிலே வந்துட்டு நம்ம அப்படியே ஜாலியா சிரிச்சுட்டு அழகா ப்ரோ நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இதுக்கா வந்துட்டீங்க, கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இல்ல ப்ரோ, ரூபி அக்கா இருக்காங்க, கிரேசியஸ் பாட்டி இருக்காங்க, அக்கா இருக்காங்க. இப்படி இருக்கிற கரெக்டா சொல்லிருக்கீங்க. யாருன்னு தெரியல. என்ன எனக்கு புரியலையே, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு. அட பாவி, ப்ரோ ஓட இருக்கு. ப்ரோ என் குரல் கேட்டுமா ப்ரோ, என் அக்கான்னு ப்ரோ சொல்றீங்க. தயவு செஞ்சு சொல்லிட்டானா விட்டுருங்க. சும்மா நீங்க உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசாதீங்க தயவு செஞ்சு. அப்புறம் இந்த நிறைய கொத்தூஸ் வந்து என்ன பண்றானுங்கன்னா, இன்டெலக்சுவல் பீப்புள்ஸோட பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கானுங்க. நான் கொஞ்சம் அந்த ட்வீட் எல்லாம் அவங்க ஷேர் பண்றேன், அதெல்லாம் பாருங்க. அதாவது அவன் என்ன சொல்றானுங்கன்னா, இந்த டிவி கேட்காரவங்க நம்ம டிஸ்கஷனுக்கே போக முடியாது. அதாவது நேற்று ஒரு காமெடி நடந்துச்சு. நம்மால் வந்து இப்ப இந்த வார்த்தையை நான் சொல்லிடுறேன், பெரிய ஒரு புளுத்தியாமா இப்போ இது லைவ் ஓடுதான் அப்படின்னு கேக்குறாரு. யாரு? உதய். அவர் வந்து கிண்டல் புல்றாராமா. சரியா? இது லைவ் ஓட 3 வருஷம் லைவ் ஓட்டுருக்கு உனக்கு வக்கில்ல, அதை நீ லைவ் ஓடுதான்னு கிண்டல் கேட்கிறா. அதை இந்த நாய்க லைவ்லயே பார்த்துட்டு வந்துட்டு உதய்க்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு அதுதான் சிரிப்பா இருந்துச்சு. டே, நீ பாக்குறதே நாங்க ஓட்டுற லைவ்டா, 3 வருஷமா அதை ஓட்டுறது இல்ல. எனக்கு வந்து ஒரு பொண்ணோட ட்வீட்டை நான் பார்த்தேன். அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, உதய் யூ மெயின்டைன் த டெக்கோரம். நீங்க வந்து டெக்கோரம் மெயின்டைன் பண்ணிட்டீங்க, நீங்க வந்து சீப்பா நடந்துக்கலாம் அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டிருந்தா அந்த பொண்ணு. பொண்ணு உங்க அண்ணன் உதயன் டெபுட்டி சிஎம் இருக்க டெக்கோரம் மெயின்டைன் பண்ணதெல்லாம் சொல்லட்டுமா? எடப்பாடி என்ன சொன்னார்னு சொல்லிட்டு அந்த டெக்கோரம் சொல்லட்டுமா? பெஞ்சு கீழே போனாரு, பாவாடை, இதெல்லாம் உங்க அண்ணன் டெக்கோரம் பண்ணது. டெபுட்டி சிஎம் இருக்கும்போது அந்த டெக்கோரம் மெயின்டைன் பண்ணுது. எங்க வந்து யாருக்கு காது குத்திட்டு இருக்க? ஏண்டா நீங்க என்ன டெக்கோரம் மெயின்டைன் பண்ணீங்க சொல்லு? அசம்பிளி விட்டு ஓடுனாங்க, அதான் டெக்கோரம். ஜெயலலிதா புடவை பிடிச்சி இழுத்தவனுக்கு தாண்டா நீங்களா? பொம்பளைங்களோட புடவை பிடிச்சி இழுத்தவனுக்கு தாண்டா. அப்படி ஒரு கேவலமான மட்டமான ஆளுங்க தானே நீங்க. உங்களுக்கு எல்லாம் என்னடா டெக்கோரம்? டெக்கோரம் பத்தி நீங்க பேசலாமாடா? நீ திமுக காரன் பேசலாமா? ரோட்ல மேயிற பண்ணி பேசலாம். ரோட்ல ஏதோ ஒரு பண்ணி மேயிற அந்த பண்ணிக்கு கூட டெக்கோரம் பத்தி பேசுறதுக்கு அருகதை இருக்கு. ஏன்னா அது சாக்கடையில மட்டும்தான் மேயும், வெளில வராது. நீ அப்படி கிடையவே கிடையாது, எல்லா இடத்துலயும் மேய்வ. டெக்கோரம் பேசிட்டு இருக்கு. என்ன டெக்கோரம்? ஏய், நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன். திமுக ஏதோ ஜென்சி கூட்டம். இவனுங்களுக்கு ஆக்சுவலா இவனுக்கு யாரு இவனுங்க எங்க இருந்து புடிச்சானுன்னே தெரியல. திமுக டிபேட் ஷோல மணிரத்னம் ஏன் வந்தாரு? ஓகே கண்மணி படம் ஏன் வந்துச்சு? ஓகே கண்மணி படத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு எனக்கு பலலாம் சுத்துது. கைஸ் இவனுக்கு யார் கைஸ் இவனுங்களா? இவனுக்கு எங்க இருந்து வரானுங்க? இவனு எப்படி கூப்பிட்டு வந்தானுங்க? ஏதாவது பொறுக்கி போட்டு வந்துட்டானுங்களா? வாங்க எல்லாரும் வண்டியில ஏறுவோம் அப்படின்னு கூப்பிட்டு வந்தானுங்களா? இல்ல அந்த பொண்ணு ஏதாவது படம் பாக்குறப்ப அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டானுங்களா? அந்த பொண்ணு லாஸ்டா ஓகே கண்மணி பாத்துருக்கு கைஸ். அந்த பொண்ணை பார்த்த படத்தோட கூப்பிட்டு வந்து பேச வச்சிருக்கானுங்க. திமுக டிபேட் ஷோல ஓகே கண்மணி மணிரத்னம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு. வா, ஏய் நீ என்னடா சொல்ல வரீங்க? நாட்டுல என்ன சொல்ல வரீங்க? கருணாநிதி தான் எல்லாத்தையும் பண்ணாரா? வேற எவனுமே பண்ணலையா? கருணாநிதிசம் அப்படின்றானுங்க. ஆனா ஆக்சுவலா அது கிடையாது. அவனுங்க வந்து கலைஞரிசம்ன்றானுங்க. நம்ம எதுக்கு கலைஞர் கூப்பிடணும்? கருணாநிதி தானே பேரு. கருணாநிதிசம். நான் என்ன கேக்குறேன்னா, உங்க தாத்தா கருணாநிதி புக்ஸ் எழுதியிருக்காருல, அதுல எத்தனை வந்து டபுள் மீனிங் புக்ஸ் எழுதியிருக்காரு? அதெல்லாம் அப்படி சொல்லலாமா இல்ல எப்படி சொல்லலாம் தெரியல. செக்ஸ் ரிலேட்டட் புக்ஸ் எல்லாம் எத்தனை எழுதியிருக்காரு? ஏன் கருணாநிதிசம் அதுல லைட்டா எழுதியிருக்காரு? ஷேட்ஸ் ஏதாவது இருக்கா? ஷேட்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கு போல. ஏய், நாங்க இந்த மாதிரி நிறைய பேசலாம்டா. நாங்க ஃபேமிலி பத்தி பேசுறதுக்கு கண்டென்ட் அவ்வளவு இருக்குடா. கருணாநிதி ஃபேமிலி பத்தி பேசுறதுக்கே 365 நாள் பத்தாது. ஒரு நாளைக்கு ஒருத்தனை பத்தி அவ்வளவு இருக்கு. உங்க அப்பா ஸ்டாலின் இருக்காருல, அவருக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, அவரை பத்தி பேசலாமா? அவரு ஆர் ராசா கூட கான்வர்சேஷன் பண்ணத மாரிதாஸ் ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணல, அதை பத்தி பேசுவோமா? உங்க ஃபேமிலியை பத்தி அவ்வளவு இருக்கு. கனிமொழி பத்தி பேசுவோமா? நீங்கெல்லாம் யாருடா? நீங்கெல்லாம் யாரு? எங்க தாத்தா யாரு தெரியுமா? எங்க அப்பா யாரு தெரியுமா? எல்லாம் நொட்டுக்குன்னு போச்சு தம்பிதான். இப்படி பேசி பேசிதான் அந்த ஆளை முடிச்சு விட்டு இன்னைக்கு வீட்டுல உட்காந்து காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்காரா. காய்கறி வெட்டி டிவி லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்கும் போது எங்கோ
இங்க ஒருத்தரை காணோம் அப்படின்னு சொல்லும் போது உங்க அப்பாவுக்கு எவ்வளவு பதர்னு இருக்கும் தெரியுமா? நான் சும்மா தானே இருக்கேன், என்னையே அடிக்கிறீங்க சார் சிஎம் சார் அப்படின்னு கேட்பாரு அவர். என்னோட பேசிக் விஷயம் என்னன்னா, இந்த இண்டிவிஜுவல் அட்டாக்ஸ் எல்லாம் திமுக காரனுக்கு ஒரு வார்னிங் எல்லாம் கொடுப்பேன். நீ இந்த இண்டிவிஜுவல் அட்டாக்லாம் நீ பத்தி பேசுற ஆள் நீனா தயவுசெய்து தெரிஞ்சுக்கோ. உன் எக்ஸ் மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ், கரண்ட் இப்ப இருக்கவங்கள பத்தி அவ்வளவு இண்டிவிஜுவல் அவ்வளவு டாபிக் இருக்கு. அதை பத்தி எல்லாம் பேசினா நீ தாங்க மாட்ட. ஒரு பிளாக் ஃபைல் ரிலீஸ் பண்ணலாம், அப்படி ஒண்ணு இருக்கு உங்ககிட்ட. இந்த எஃப்ஸ்டீன் ஃபைல் சொல்றல அது மாதிரி திமுக ஃபைல்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணலாம், அவ்வளவு வச்சிருக்க நீ. நீ எங்க தலைவரோட பர்சனல் அட்டாக் போற. அதான் காலம் நீங்க எல்லாம் பேசுற அளவுக்கு ஆயிடுச்சுன்ட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம், இதை நான் இம்பார்ட்டண்டா சொல்லணும் அப்படின்னு என்னன்னா, இந்த ஏஐலாம் சொல்றாங்க சட்டமன்றத்துல, ராஜ்மோகன் நோட் பண்ணி இதெல்லாம் அவை நீக்கணும், இதை இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஏஐலாம் யூஸ் பண்றாங்களா, அது எந்த பர்சன் யூஸ் பண்ணாங்களா எனக்கு தெரியல. ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், ஓகேவா? இந்த புருடாலாம் அதிமுக கிட்ட காமிச்சியா அத்தோடு நிறுத்திடணும். அங்க இருக்க பிள்ளைங்க எல்லாம் விஎம்பில இருந்து வந்த பிள்ளைங்க பாதி பேர் இந்த மாதிரி 100 பேரை பார்த்துருப்பானுங்க. இந்த ஏஐ உய் இதெல்லாம் வேணாம். டீசெண்டா பேசினா டீசெண்டா பேசுவாங்க. நீ அப்படி பேசி டீசெண்டா ராஜ்மோகன் பதில் சொல்லியிருக்காரு, ஓகேவா? இன்னொரு வாட்டி அதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்காதீங்க. சட்டமன்றத்துல நாகரிகமா நடந்துக்க சொல்லி திமுக காரனுக்கு எத்தனை வாட்டி சொல்லி கொடுக்கறதுன்னு தெரியல. டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்ணுங்கடா, டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்ணுங்கடான்னு படிச்சு படிச்சு காதுல உட்காந்து விளக்கணை ஊத்தி கூவனாலும் நான் என்ன அப்படி பண்ணுவேன்னு தான் கேட்பானுங்க. உங்க யாருக்குமே கண்ட்ரோல்னாவே என்னன்னு தெரியாதா திமுக காரனுக்கு? பைத்தியமாடா நீங்களாம், பைத்தியமா? ஆனா பைத்தியம் மாதிரி என்னென்னமோ எவங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னென்னமோ பேசுறீங்க. ஏண்டா ஊழல் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றோம், இல்லைன்னு சொல்லி நீ ப்ரூஃப சப்மிட் பண்ணு. இன்னைக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நேத்தோ நினைக்கிறேன், அவரு இந்த ஒயிட் ரிப்போர்ட்ஸ் நாங்க இதை இது இன்னொரு கவர்மெண்ட்டை பிளேம் பண்றதுக்காக நான் எடுத்தது 15 இயர்ஸ்க்கு எடுத்தேன், இவங்க வெஸ்ட் ஒரு 4.5 இயர்ஸ்க்கு எடுத்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இதான் ஐ டோன்ட் சீம் குட். நான் 2 வருஷம் ரிலீஸ் பண்ணேன், நீ ரிலீஸ் பண்ணிய 3ஆவது வருஷம் ஏன் மாத்தினாங்க? சட்டமன்றத்தை எதுக்கு உட்காந்து கூவிட்டு இருந்தீங்க, எனக்கு இந்த அதிகாரம் இல்ல, எனக்கு இது ஃபண்டு கொடுக்குறது இல்லைன்ட்டு? எலெக்ஷன் டைம்ல கையில மல்லிகைப்பூ சுத்திட்டு வந்துட்டு என்னையா நீங்களா டாக்டரேட் என்னையா டாக்டரேட்? பேசிக்கா ஒரு கொடூரமான விஷயம். அந்த ஆள் மேல கொஞ்சம் மரியாதை இருந்துச்சு, மல்லிகைப்பூ சுத்திட்டு நின்னாப்புல பாரு. யோ உண்மையிலே இன்னும் கேவலமா அந்த வார்த்தை கேட்கலாம். அதெல்லாம் அவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு. எப்படி இவ்வளவு பேசுற ஆளு, நான் போய் யூஎஸ்ல படிச்சேன், யூகேல படிச்சு நிக்கிற ஆளு, அதை சுத்திட்டு பயம், வேற ஒண்ணும் இல்ல, அவ்வளவு பயமாயி போச்சு. ஏதாவது ஒண்ணு பண்ணி நான் மதுரைக்காரன் காமிச்சிடணும். அப்புறம் எனக்கு இன்னொரு விஷயம், இவனுக்கு அந்த ஊருக்கு 20 பேர்த்த கூட்டி வச்சுட்டு நான் தான் ஜென்செட் கூட்டம் கூட்டுறேன், இதை பார்த்து டிவிக்கு ஆடி போச்சுடே. சும்மா எங்கால ரோட்ல இருந்து கை காமிச்சாலும் அங்கே ஆயிரக்கணக்கில் நின்றுட்டு இருக்கானுங்க. நீ ஊருக்கு 20 பேர்த்த கூட்டு வச்சுட்டு இன்னொரு விஷயம் அவன்கிட்ட நான் கேட்கணும். ஒரே ஒருத்தன் இந்த ஜென்செட்னு கூட்டிட்டு இருக்கானுங்க, அந்த 20 பேரு, அந்த 20 பேர்த்துல ஏதாவது ஒருத்தன் ஒரு சட்டமன்ற தொகுதியில் நின்ற முடியுமா? நாக்கப்படுங்கமா நான் கேட்கிறேன், எவனாவது ஒருத்தன் நின்ற முடியுமா? நாங்க எத்தனை பேர்த்த உள்ள இருக்க ஒவ்வொருத்தனும் இவனுங்க என்ன கிளபோல்ட உள்ள வச்சுட்டு நாங்க அதை கிழிச்சிரும் இதை கிழிச்சிரும் இருக்கானுங்க, ரேகிங் பண்ணுவோம், அதை படிவாங்க. அம்புட்டு இடம் சூடு ரத்தம் தக்காளி கொந்தளிச்சானுங்கன்னா உள்ள ஒரு பயம் நின்ற முடியாது. 47 பேர் உள்ள நின்றுட்டு அங்க 107 பேர் நிக்கிறானுங்க. 107 பேர்ல 80 பேர் 80 சின்ன பசங்க இருக்கானுங்க. ஏறி திருப்பி பேச அதெல்லாம் வேணாம். அது என்ன மேட்டர்னா ப்ரோ, சிம்பிள் தான் ப்ரோ. நீ எங்களை அது என்ன சொல்லுவாங்க, என்னடா சொல்லுவாங்க, பேச ஓடுறதுக்கு முன்னாடி எஸ்கேபிசமா, ஓகே ஃபைன், எஸ்கேபிசம் அத பண்ணிருக்கானுங்க. இன்னைக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் எல்லாம் இருக்கும் பாத்தீங்க, இந்த கை கிட்ட எடுத்துட்டு பசங்க எல்லாம் அழுதுருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி. என்னடா அடிக்கிறதுக்கு முன்னாடி அழுகுறீங்க, அடிக்கிறதுக்கு முன்னாடி கத்துறீங்க. இன்னைக்கு அண்ணா அடிக்க கூட ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே ஓட்டானுங்க.
என்ன என்ன நீ கடைசியில ஓடணும். உன் டாபிக் இன்னைக்கு வந்து தம்பி கோடு வேர்டு குடுத்துட்டாங்க. பார்ட்டின்னு வந்தாலே ஓடிடலாம், தெரிச்சிரு, நிக்காத. அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா பார்ட்டின்னு போட்டானுங்க. ஆனா உண்மையாவே எனக்கு இவங்களெல்லாம் பாக்குறப்போ ரொம்ப ஜாலியா இருக்கு. உண்மை எனக்கு வந்து ஒரு மூவி பார்த்து கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். இனி உனக்கு ஓடினதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். சீரியஸா நான் ரொம்ப ஹாப்பியா ப்ரோ இருக்கேன். ஒரு கட்டத்து மேல நான் என்ன ஆயிட்டுனா, அவனுக்கு தந்த பில்டப்க்கு அண்ணா வருவாரு, அதை படிச்சுட்டு சரி ஓகே பண்ணிட்டு போவான்னு நினைச்சேன். அந்த ஸ்கிரிப்ட வச்சாரு, என்னையாடா பேச நீங்க, இப்ப நான் யாருன்னு காட்டுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு அடுத்து நீங்க எப்பயும் வாய்த்து வந்து பேச சொல்லக்கூடாது, வேற எதனா கூட சொல்லணும். பேசு என்ற ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வரக்கூடாது, போர்டு இல்ல வேற எதுவுமே இங்க வரக்கூடாது என்ற ஒரு முடிவுல வந்துட்டாரு. ஆனா சரியா இருந்துச்சு, சத்தியமா சொல்றேன். நான் தூங்கி ஏஞ்சி போய் பாக்குறேன், அப்படின்னா ஒரு 11 o'clock தான் ஏஞ்சேன். ஸ்டார்டிங்ல பார்த்தோன்னா அநியாயத்துக்கு மாசு சொல்லப்போனா, நான் என்னாச்சு அந்த நடுவில் ஸ்டாப் பண்ண அவனுக்கு எல்லாம் ஏஞ்சி அது அதுக்கப்புறம் கூட அண்ணன் உட்காந்துருவான் பார்த்தேன். சரியா சரி அண்ணன் பேச மாட்டா தயங்க மாட்டான்னு பார்த்தா, இன்னும் ஸ்ட்ராங்கா அவங்க கிட்ட சொன்னா, இப்ப கேள்றா நீ கத்தினே இரு, இப்ப நான் எவ்வளவு சவுண்டா போறேன்னா அது மொத்தத்தை நீ கேட்டு தான் வெளியே போகணும். போகும்போது சொன்னாரு, இது மக்கள் கவனிச்சு நிக்காங்க, நான் இப்ப மக்கள் கவனிப்பாங்க அப்படின்னு. வெளியே போகும்போது அதை கெட்ட அந்த எண்டிங் முடிச்சு விட்டாரு. இல்ல எனக்கு அதுல நடுவுல ஆமாமா. நடுவுல 2 பேரும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதையும் ஹைலைட் பண்ணுவோம். தளபதி பேசும்போது ராஜ்மோகன் வந்து இவங்க கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அத வந்து ரிட்டர்ன் குடுத்திருப்பாங்க. லைவ் வந்து பாதியில கட் ஆனதுக்கு இவங்க ஒரு கேவலமான கிரிட்டிசிசம்ஸ் வச்சிருப்பாங்கல்ல. லைவ் போயிட்டு இருக்கு. ஆப்போசிஷன்ல இருக்கவங்க வந்து ஒரு மேல பேசிட்டு இருப்பாங்க. ஒரு மேல பேசிட்டு இருக்காங்கங்கிறத கரெக்ட்டா ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஆதவர்ஜுனா சாரும் வந்து கரெக்ட்டா அதாவது அவங்க என்ன பண்றாங்கங்கிறது வந்து மிஸ் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தெளிவா ஹைலைட் இல்ல பண்ணுவாங்க. சூப்பரா அதெல்லாம் இருந்துச்சு. வந்து அதுவும் வேற லெவல் எலிவேஷனு. ஆமா. நீங்க சேகர் பாபு அவங்கள பார்த்தீங்களா? அது ஆமாமா. எல்லா பீக்காச்சு வீடியோ நியூஸ் போட்டிருந்தா. ஹைலைட் பண்ணி போட்டிருந்தா. ஆமா, ஆமா. சேனல்லாம் ஹைலைட் பண்ணி ம். எதுக்குன்னா, ஐயய்யோ! நம்ம தான் அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருப்போமா? அந்த ஒரு சிக்னிஃபிகன்ட்டான ஃபேஸ் தான். ஆ. நான் பார்த்த வரைக்கும் அம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பக்கத்துல நேரு அவர்கள் சொன்னதுனால தான் வெளிநடப்பே செஞ்ச மாரி தான் அது பின்னால இருந்து அது என்னென்ன கத்துனாங்க. வீடியோ கலந்துக்கலாம். எடிட் தாண்டி தான் அது. பின்னால கத்துனாங்க. எந்த அளவுக்கு ட்ரூன்னு தெரியல. இதுக்கு மேல போனா அசிங்கமாயிட்டா, வெளியே கிளம்பலாம், வெளியே ஆமா. கிளம்பலாம் அவரு எனக்கு நான் பார்த்த வரைக்கும் அவரு, "இல்ல தம்பி இதுக்கு மேல இருந்தா அவங்க எல்லாத்தையும் வெளில எடுத்து அததான் அவர் விட்டுருவாரு சொன்னாரு. போல இருக்கு நீங்க." கரெக்ட். ஆக்சுவலா தளபதி வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து பேப்பர்ல உள்ளது ஃபுல்லா அவர் வந்து அந்த இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு பேப்பரை கீழே வச்சுட்டு அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்க வந்து சிங்கப்பெண் அடிப்படை ஸ்டார்ட் பண்ணி நாங்க வந்து மக்கள் மன்னராட்சி கிடையாது. நானும் நினைச்சேன் என்ன தளபதி ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் பண்றாருன்னு. அப்புறம் எடுத்தாரு ஒரு ரேஜ் பைட்டு, சரியான அடி. அதாவது நாங்க வந்து தப்பு பண்ண மாட்டோம், தொடவும் மாட்டோம், தொடரவனை விடவும் மாட்டோம்னு சொல்லும் போது நம்ம செந்தில் பாலாஜியோட மூஞ்ச நீங்க பாக்கணும். வேற லெவல்ல இருந்தது. அதுக்கப்புறம் மச்சான் மாஸ்டர் கொத்து சொன்ன ஒருத்தர் வந்துருக்காரு, பேசல மாஸ்டர் கேடா. கொடுங்க 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 கொடுங்க. சொல்லுங்க கானி அப்துல். ஒண்ணு நீங்க பேசுங்க, கேக்குறதுக்கான வந்து சும்மா தலையை தெரியாம வாழும் தெரியாம ஏதாவது போயிட்டு உள்ள தலையை விட்டுட்டு அப்படி பண்ணக்கூடாது. நான் இப்பதான் வந்தேன், அதனால நீங்க பேசுறத கேட்போம். ஏன்னா என்ன போகுதுன்னே தெரியாது. சரி ஓகே. இல்ல நான் இல்ல உங்ககிட்டே கேள்வி கேட்போம். கருணாநிதியோட 3வது மனைவி கல்யாணம் பண்ணும்போது 2வது மனைவிக்கு தெரியாது ஆமா, அப்படியா? ஆமா. ஏன் அந்த ஆள் தானே புதிய வார்த்தையை கண்டுபிடிச்சான். துணைவின்னு என்ன கண்டுபிடிச்சான்னா, துணைவின்னு ஒரு உலகத்துல ஒரு ஆள் இல்ல, அவன் தான் கண்டுபிடிச்சான். மனைவிக்கு துணைவின்னு கண்டுபிடிச்சது அவன் தான். சரியா? நான் கேட்ட கேள்வி சிம்பிள். ஏன் ஏன்னா அவன் மறைச்சிட்டான். அவனுக்கு அவனுக்கா அந்த ஆளுக்கு தெரியாது. அந்த டிஎம்கேல என்டிகே மவான அறா நீங்க அதெல்லாம் விடு. உங்க அண்ணனுக்கு இப்ப ரீசெண்டா பொம்பளை குழந்தை பிறந்திருக்கு, எல்லாரும் போய் பார்த்து விஷ் பண்ணிட்டு வந்தீங்களா? பண்ணிட்டோம். வேற இது சீர்லாம் செஞ்சீங்களா? திமுக காரெல்லாம் செஞ்சிருக்கான், நீங்க செய்யலையா?
சரி செஞ்சுட்டோம். வேற செஞ்சிட்டோமா? யோ செஞ்சே இல்லையா? செஞ்சவன்னு சொல்லு, இல்ல இல்லன்னு சொல்லு. செஞ்சுட்டேன். வேற என்ன செஞ்ச? சீர் செஞ்சுட்டேன். வேற சீர் என்ன? என்ன செஞ்ச சீர்ல? சீர்ல என்னன்னா ஆப்பிள் ஆரஞ்சு உட்காந்து மத்த பழங்கள் வாங்கி வச்சுட்டு அதுக்கு உட்காந்துட்டு என்ன அந்த பிள்ளைக்கு வெண்மை ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சு கொடுத்துட்டேன். வேற வேற பாத்தியா குழந்தை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? பேர் என்ன வச்சிருக்க உங்க அண்ணன்? புரியல. பேர் ஏதாவது வச்சிருக்காரு உங்க அண்ணன்? ஒன்னும் வைக்கல. பேரு பப்பு அப்படின்னு சொல்லிட்டு வைப்போன்னு சொல்லிட்டாரா? கண்டிப்பா நான் தமிழ் பேர் வைப்பார்ல, கரெக்டா? சரி வைப்பாரு. வேற சரி வைப்பாரு. ஐயோ ரெடியா இருக்க, என்ன கேட்டாலும் ரெடியா இருக்க. அவ்வளோயா பாவையா? ஐயோ எனக்கு தெரிஞ்சு ஒரு கேள்வி மட்டும் நான் கேக்குறேன்யா. நீங்க 4% ஆயிட்டீங்க, 8ல இருந்து 4% ஆயிட்டீங்க. இதுக்கான கூட்டத்தை கூட்டி ஏன் 4% ஆச்சு உங்க கட்சி? இப்போ திமுக காரன் தோத்ததுக்கு வந்து ஒரு ரிவ்யூ மீட்டிங் வச்சிருக்கான். என்னன்னா நாங்க வந்து ஏன் தோத்தோம், எதால தோத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் வச்சு அனலைஸ் பண்ணிருக்கான். நீங்க 8ல இருந்து 4 வந்திருக்கீங்க, எதனால 4 வந்தீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு மீட்டிங் போட்டீங்களா? பேருக்கு ஒரே பதில் சொல்றேன். இந்த பைத்தியக்காரமா தற்குறித்தனமா உட்காந்து அரசியலே தெரியாம உட்காந்து ஓட்டு போட்டாங்க. அதான் சீமானுக்கு தானே கரெக்டா சொன்னேன். 8% வந்து அப்படி போட்டிருக்காங்க உனக்கு. அப்பவே சீமானுக்கு வந்து 1% தேவா எல்லாருக்கிட்ட இருந்தும் கோவப்படுற பத்தியா? கோவப்படுற பத்தியா? நீ டென்ஷன் ஆகக்கூடாது. இங்க பாரு, ரிலாக்ஸா பேசு. இங்க பாரு, ரிலாக்ஸா பேசு, ரிலாக்ஸா பேசு. 234 இடத்துலயும் டெபாசிட் தோத்துருக்கீங்க. மானம் கெட்டு போயலாம். இங்க பாரு 234 தொகுதியிலையும் டெபாசிட் இழந்து மானம் கெட்டு போன என்டிஏ காரன் கிடையாது. என்டிஏ காரன் கிடையாது. நானு மானம் சூடு சொரணம் உள்ள டிவிகே காரன். சூடு சொன்னியா? கர்நாடகா திட்டும் போது ஜாலியா இருந்த, என்னடா உடனே கோவிச்சிட்டேன், டென்ஷன் ஆறேன். நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ உட்காந்து பேசினார்ல கரகர தொண்டை, கரகர தொண்டை, ஒரு நிமிஷம் இருடா, இரு, டென்ஷன் ஆகாத. இங்க பாரு, இந்த மிரட்டுற உருட்டுற சீன்லாம் அவனுக்கு பாரு, டீசெண்டா பேசிட்டு இருக்கான். இந்த உடனே பொம்பளை புள்ள இருக்குன்னு சொல்லி பாரு, நான் உன அபிஷேக் பண்ணல. என்னடா பாரு, நான் என்டிகே காரன் மாதிரி மாறு வேஷத்துல வந்து திமுக காரன் மாதிரி வந்துட்டு ஜோக்கெல்லாம் வந்து உங்க அண்ணன் கிட்ட வச்சுக்கோங்க. சும்மாதான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கே இப்படி வந்து வீக்குன்னு கத்திக்கிட்டு இருக்க. இன்னொரு அரை மணி நேரம் பேசினா தூக்குல தொங்கிருப்பான் போல. ஆனா இருங்கயா, நாளைக்கு மட்டன் சமைக்கணும், ரெசிபி கேட்கலாம் அவங்ககிட்ட. ஆட்டுக்கறி, ஆமக்கறியா? ஆமக்கறி ரெசிபி சொல்லிட்டு போங்க நண்பரே. எங்களை அரசியலாம் சொல்ல வேணாம், நாங்க கத்துக்கிறோம். ரெசிபி சொல்லிட்டு போங்க, இந்த பக்கம் வாங்க. இல்ல கைஸ், எனக்கு என்ன தெரியுமா கைஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டா இருந்துச்சு. அவன் ஏறும் போது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. அவன் பெரிய ஒரு மாதிரி தலையும் தெரியாத காலும் தெரியாத மாதிரி நான் பேச மாட்டேன், நீங்க பேசுங்களா. பெரிய ஒரு கீழே இருந்து கேட்டு வர மாட்டேன், நொட்டிக்கிட்டு நீ மேல வந்துதான் கேட்பிய. எல்லாமே அவ்வளோ பெரிய கிளவரு, நாங்கெல்லாம் விட்டாலு. 234 தொகுதியில டெபாசிட்ல இருந்து மானங்கெட்ட போய் பொழப்பு பொழைச்சிட்டு இருக்கீங்கடா. நீங்க எல்லாம் பேசுற தகுதியே இல்லடா. ஏதோ ஒரு ஜாதி கட்சிக்காரன் கூட வின் பண்ணிருக்கான்டா. நீங்க எல்லாம் எதுக்குடா இருக்கீங்க? உங்க அண்ணனே நின்ன தொகுதியில 3வது இடம்டா. மானங்கெட்ட பசங்களா, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி நாம் தமிழர் கட்சி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சீட்டு ஜெயிக்க வைங்கடா. பாவமா இருக்குடா, பார்க்கவே பரிதாபமா இருக்கு. அவன் இந்த வயசுல வேற, அவருக்கு வேற இப்ப ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இப்படி கஷ்டப்படுத்துறீங்கடா நான் மனுஷனை. ஏண்டா இங்க வந்து 4 பேர் 4 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கீங்க, அபியூஸ் பண்றீங்க. இந்த கத்தி எவனா போயிட்டு அந்த தொகுதியில போய் கத்தி இருந்தா கூட அந்த ஆளுக்கு ஒரு 4 ஓட்டு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும். டேய் தோம்பிஸ், என்னடா பிரச்சனை உங்களுக்கு சொல்லு. இவரு கரகர தொண்டன் சொன்னது உடனே டென்ஷன் ஆயிட்டா சார். இப்ப ஒரு வாய்ஸ் வந்து எஸ்பிபி குரல் மாதிரி இருந்ததா இனிமையா? என்ன சொல்லுன்னு எதிர்பார்க்கிறேன் வாய்ஸ். நானு ஏண்டா இருக்கிற வயசை சொன்னா அதுக்கு உடனே கோச்சிப்பே நீ? வாங்க சார், வாங்க எஸ்பிபி வாங்க, உங்களுக்கு இப்படி கூப்பிட சொல்லும். புச்சுக்குட்டி வாங்கடி, வாங்க பேசுவோம்.
இந்த ராகிங் பண்ணிலாம் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்ப ராகிங் பண்றேன். ராகிங் பண்றதே ஒரு சுகம் தான். அதுவும் இந்த திமுக காரன் என்டிஏ காரனா ராகிங் பண்ணி ராகிங் வசிக்கும் பரவாயில்ல. ஆனா பண்ணி தொலைங்க. இதுதான் ஏறி இருக்கு, இந்த நாய் தான் ஏறி இருக்கு. வாங்க கனி, வாங்க மேல வாங்க பேசுவோம். சீட்டு தான் ஜெயிக்க மாட்டீங்க, இங்க பேசியாவது செய்யுங்க. வாய் தான் நல்லா பேசிக்கல, நாம் தமிழர் பசங்க ஏதாவது பேசி செய்யுங்க. வாங்க, சீட்டு ஜெயிக்க மாட்டீங்க தெரிஞ்சு போச்சு. நீ தலை கீழே உங்க அண்ணன் நிக்க வச்சு ஆமக்கறி 2 கிலோ ஊட்டி விட்டாலும் உங்க அண்ணன் தின்ட்டு வேணா போவதோட ஜெயிக்க மாட்டான். வா, இந்த டிபேட்லாவது பேசி ஜெயிச்சுட்டு போவா. இதுலயாவது ஆறுதல் பரிசு ஒன்று கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்க பாரு, உனக்கு 3 தடவை இன்வைட் கொடுத்துருக்கேன். இந்த ரிமூவ் பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான், கதெல்லாம் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, பொழந்துருன்னு சொல்லிட்டு உன்ன. அதான் வரமாட்டானே. தெரிஞ்சு போச்சு. ஓகே ஃபைன் கைஸ். கைஸ் உங்க எல்லாருக்கும் என்னென்ன கருத்து இருக்கோ எல்லாம் சொல்லுங்க. நான் அப்படியே போயிட்டு ஃப்ரெஷ் அப் போயிட்டு வரேன். சொல்லுங்க அது. இல்லைங்க, நான் 2 நாளா சட்டசபையை பார்த்துட்டு இருக்கேன். டிராவிட்ட என்ன நடக்குது அப்படின்னா, அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் எழுந்து துறை ரீதியான கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. ஓகேங்களா? ஆனா அந்த துறை அதுக்கான இது உங்களுக்கு தெரியணும். அமைச்சர் எப்பா இருங்கப்பா, நான் பேசிட்டு இருக்கிறத பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா. கொஞ்ச நேரம் இருங்க. அவரு சாமி கனி, நான் உங்ககிட்ட பேசவே இல்லை. கனி நான் உங்ககிட்ட பேசவே ஒரு நிமிஷம் கைஸ். டேய் கரகர தொண்டை போயிட்டே இருந்துச்சியா? போயிட்டே இருந்துச்சு, இப்ப சவுண்ட் கொடுக்குற. இவ்வளவு நேரம் மூணுட்டு அன்மியூட் பண்ண நீ அன்மியூட் பண்ண. ஆமாவா, நீ அன்மியூட் பண்ண. அவரு ஆதவ் பேசுறதா அன்மியூட் பண்ணுவாரு. ஆதவ் நீங்க பேசுங்க. டேய் கனி அன்மியூட் பண்றா. என்னடா சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிறான். நான் வெளில போன பேசுறான். போச்சுக்கிட்டான்டா பாய்ஸ் அவன். சரிடா ஆதவ் ப்ரோ இருக்கீங்களா? இல்லங்க, எனக்கு வந்து இவங்க அடிக்கிறதுல உடன்பாடு இல்லை மான்ஸ்டர். ஓகேங்களா? நான் பிரச்சார களத்துல நிறைய அடிச்சுட்டேன். நான் டெய்லி நான் அந்த 38 நாள் பிரச்சாரம் நான் தான் வேஸ்ட் பண்ணிட்டேன். டெய்லி, அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் என்டிகேவை பத்தி 2 நிமிஷம் பேசுவேன். நான் தான் என்னோட 2 நிமிஷத்தை நான் வேஸ்ட் பண்ணிருக்கேன். நான் ஆக்கப்பூர்வமா அதிமுக திமுக ஒரு 20 ஓட்டாச்சு கூட வந்திருக்கோம். ஐயா நான் என்ன கேக்குறேன்னா, சின்ன பொண்ணு படிக்கிற பொண்ணு இருவேன். சின்ன பொண்ணு படிக்க நான் கேக்குறது ஒரு பிரச்சனை. சின்ன பொண்ணு படிக்கிற பொண்ணு ஸ்கூலுக்கு உங்க அண்ணன் பேசினார்ல. ஆமா, இப்ப கற்பழிச்சானே உங்க அண்ணன் என்ன ஆட்டினாரா இல்ல உட்காந்து விளக்கு பிடிச்சாரா? அப்ப உங்க அண்ணன் என்ன பேசினாரு? சின்ன பொண்ணு நான் என்ன கேட்டேன்னா, திறந்து வீட்டுல நாய் வந்த மாதிரி கத்துறமெல்லாம் கத்தக்கூடாது. உனக்கு கேட்கும் போதெல்லாம் என்ன பண்ணி இந்த காதுல பஞ்சு வச்சிருந்தா வாயில என்னத்த வச்சிருந்தா? அப்பெல்லாம் உம்முன்னுட்டு நீ நடுவுல வந்து கத்துவியா? டீசென்சி வேணா? ஏண்டா உன் கட்சியில எவனுக்கு உங்க அண்ணன் சொன்ன வார்த்தைகளை உனக்கு மரியாதை தெரியுமா தெரியாதா? ஏய் சின்ன பொண்ணு படிக்கிற பொண்ணு சொல்லு, மரியாதை தெரியுமா தெரியாதா? அப்புறம் நான் வேற கேட்பேன். அப்புறம் உங்களுக்கு தான் டென்ஷன் ஆகும். என்ன ஏன்பா கட் பண்றீங்க? நான் என்ன சின்ன கட் பண்றேன்னா சொன்னா கேட்க மாட்டீங்க. நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கப்பா. சரி இரு மான்ஸ்டர் இருங்க மான்ஸ்டர் ஒரு நிமிஷம். நீ உண்மையான என்டிகே காரன் தானா கனி? நீங்க உண்மையாலே என்டிகே காரர் தானா நீங்க? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கிருஷ்ணகிரியில ஒரு மாவட்ட செயலாளர் கிட்டத்தட்ட 12 குழந்தைங்கள, ஓகேங்களா, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள, அதுக்கப்புறம் இந்த மாதிரி காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களை என்சிசின்ற பேர்ல இது பண்ணி பாலியல் தொல்லை கொடுத்தான். அந்த வழக்கு ஞாபகம் இருக்கா? அவனை நீங்களே புடிச்சு கொடுத்து அவன் அசிங்கப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஓகேங்களா? நீங்க எல்லாம் மாரல் பாலிசிங் பண்ணலாமா? எங்களுக்கு ஏன் கேட்கலன்னு கேட்கலாமா? இத எந்த அரசாங்கமும் செய்யாத அளவுல பெண்கள் பாதுகாப்புல, குழந்தைகள் பாதுகாப்புல முனைப்போட மாவட்ட செயலாளர் பேரை சொல்லவா? ஒவ்வொரு மாவட்டம் பேர சொல்லுவேன். ஒவ்வொரு நாய் பேரா பேசுவேன். என்டிகேல எவனும் பொறுக்கணும். நான் அடிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டேன். நீ உங்களுக்கு என்டிகே மேல பாஸ் இருக்குது நீங்க நல்லா தெரியும். உங்களுக்கு எவ்வளவு பாஸ் என்டிகே மேல பாஸ் இருக்குதா? ஒரு நிமிஷம், என்டிகே மேல பாஸ் இருக்குதா? எவனோ என்னங்க நீங்க வேற சொல்றீங்களே, மாவட்டத்தை பண்ண சொல்றீங்களே, அவங்க நொன்னம் பண்ணத சொல்ல, ஏன் சாட்டை திருமுறை சொல்ல, அவன் அதெல்லாம் விடுங்க. உங்க அண்ணன் சொல்லணும்ல. பைத்துக்கிற கரகர தொண்டை
நான் ஆதவ கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ ஆதவா? ஆதவுன்னு கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட பேசவே இல்லை நானு. உங்ககிட்ட பேசும்போது நீ ஓபன் பண்ணு மைக்க ப்ரோ. அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு பாசம் இருக்கு. தலைவா நீங்க புரியுதா? எப்பயுமே பேசுறவன்ட்ட பேச மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அடுத்த ஆள் தான் ஏன்னா வேணும். உங்களுக்கு உன்னை கூப்பிடுறப்பெல்லாம் வாயில வச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தல, அப்ப நான் யாரு கூப்பிடுறப்ப பேசியிருந்தா பேசியிருக்கலாம். அப்ப என்ன என்ன பண்ணிட்டு நீ? பேசிருக்கலாம்? நான் இப்ப கேக்குறேனே. சரி இப்ப இப்போ நீ கேக்குறேனே. கேட்கும்போது நான் அது பிஸியா என்ன இருக்கேன், கொஞ்சம் சும்மா இரு. நான் பேசி முடிச்சுட்டு அப்புறம் உனக்கு உனக்கு கூப்பிடுறேன்ப்பா. வாயில இருக்குன்னு டேய் நினைக்கிறேன். நான் வச்சுட்டு போ. உனக்கு பேசிட்டு இருக்கேன்டா பைத்தியக்காரன். உன்ன மாதிரி சும்மா இல்லடா நானு. மென்டல். உனக்கு வாயில நீ இப்ப இருக்கு. மென்டல் மாதிரி உட்காந்துட்டு சரியா? சும்மா உனக்கு இருந்துட்டு வாயில இருக்குல்ல, அதை உட்காந்துட்டு கத்து வச்சிருக்கேன். வச்சு பூசின்னு கத்துவ. ஏன்னா நீ உனக்கு டைம் வரும்போது நீ கத்துவ, நீ போவ. இது என்ன உங்க அப்பா வீடா இல்ல சீமான் வீடா? இஷ்டத்துக்கு வந்து இஷ்டத்துக்கு போலாம். எது மூடிட்டு வருது இல்ல? மூடிட்டு சொல்றதை கேட்டு இருந்தா இருடா எல்லாம் மூட்டி கிளம்புடா. நீ ஏன் சரி போறியா இல்ல நீங்க செருப்பால அடிச்சு மூடிக்கலாம். துரத்துட்டா உன்ன? என்ன எங்க அடியேன் இங்க வாவேன் எங்க இருக்க? செருப்பால அடிச்ச மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். நீ போல இன்னும் நான் கேக்குறேன் எங்க இருக்க? சோத்துல உப்பு போட்டு தின்னு ஆமக்கறியில கொஞ்சமாவது தின்னுந்தனா இந்நேரத்துக்கு நீ இந்த இடத்த விட்டு காலி பண்ணிருப்ப. இதை விட அசிங்கமா உனக்கு கேட்கணும்னா உங்க அண்ணன் சீமான் மொத்தமானாந்தா நீ கிளம்பிருப்ப. உங்க அண்ணன் பொட்ட மாதிரி பேசாது. எங்க இருக்கேன்னு சொல்லு. திருப்பி சொல்லுங்க. சொல்றேன் நான் இருக்க இடத்த சொல்றேன். திருப்பி சொல்லு. ஐயோ கேக்கலடா, திருப்பி சொல்லு. ஐயோ திருப்பி சொல்லு. ஐயோ கட்டாதே, ப்ராப்ளம் போல. சொல்றா. ஜியோ நெட்வொர்க் நினைக்கிறேன் உனக்கு. திருப்பி சொல்றா. சொல்றா. உண்மைக்கு நான் அட்ரஸ் நெட்வொர்க் போகுது. சொல்றா, இப்ப அட்ரஸ் சொல்றா. அட்ரஸ் சொல்லுவானா? சொல்றா, உன் அட்ரஸ் சொல்றா. லைட் ட்ராகிங் ஓட்டான். என் அட்ரஸ் கேக்குறான் கைஸ். கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். என் வீட்டு கார் சைலன்சர். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியலங்கப்பா, இந்த இந்த தொம்பிகள்லாம் ஏன் வந்து திமுக காரங்களை அடிக்கிறதுக்கு வரும்போது குறுக்க வந்து விடுறாங்க? இல்ல ப்ரோ, எனக்கு ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்ப என் வீட்டுக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என் கார் சைலன்சரை நல்லா ரேஸ் பண்ணி அதை ஹீட் ஆக்கி ரிமூவ் பண்ணி ஏத்திருப்பேன் பின்னாடி. அதுல இருந்து புகை வந்திருக்கும். காரோட சைலன்சர் ஏத்திருப்பேன் பின்னாடி. டேய் டேய், நான் ஒரிஜினல் அட்மார் திமுக ரவுடிக்காரங்கிட்டயே நான் பேச்சட்டேன். ஆஃப்டர் ஆல் நீ எல்லாம் என்டிகே காரன். அண்ணனே ஒரு கால் தூசி மசுருக்கு கூட சமம் இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எல்லாம் ஒரு ஆளு. ஏண்டா நீ ஒரு போனு ஒரு ட்விட்டர் எக்ஸ்ட்ரா அக்கௌண்ட் நீ வச்சு நீங்க பேசினா நீ வந்து புளித்திருவ. நீ அட்ரஸ் கேட்டா புளித்திருவ. உன்னை அங்க நீ அட்ரஸ் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே உன்னை உட்கார வச்சு அழகா திஷ்டி சுத்தி போட்டு அனுப்பிச்சிருவேன் நான். எங்க வந்து எவன் கிட்ட சீனை விட்டுங்கிற? வேணா விட்றாடே, நான் பேசுங்க பேசுங்க ப்ரோ. டிபெண்ட் பண்றதுக்கு சான்ஸ் கொடுக்காங்க ப்ரோ. அவன் எவ்வளவு பேசிட்டு போறேன், நீங்க விட்டுருங்க. பேச விட்டா நம்ம வந்து எவ்வளவு டீசெண்டா பேசுறோம், அவன் எவ்வளவு இன்டீசெண்டா பேசுறேன் லூசுப்பேன். இல்ல ப்ரோ, என்ன மேட்டர்னா எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு இந்த ராகிங் பண்ணி. ராகிங் பண்ண தெரியாட்டி யாரையா விட்டு ராகிங் பண்ணிருக்கான்ல, அவனை பேச விட்டு அவன் என்ன எனக்கு தெரியலன்ட்டீங்களே. சரி ஓகே விடுங்க. கூட்டணி கட்சிக்காரர் சொல்றதை நான் கேட்டுக்கிறேன். இல்ல ப்ரோ, வேற யாரை விட்டு பேசிருக்கான்ல, லூசு பையன் மாதிரி பேசுறேன். இவன் கர கர கரண்டு. சரி, இதுக்கு ஒரு கமெண்ட் சொல்லலாமா? சொல்லுங்க பாக்கலாம். நல்ல கமெண்டா இருந்தா ஓகே எடுத்துக்கப்படும், இல்லைன்னா திருப்பி கொடுத்துருவோம். சொல்றதுக்கு முன்னாடியே ஜட்ஜ் பண்ணா என்ன அர்த்தம்? இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா? இதுக்கு கம்முனே ஏத்தாம இருந்திருக்கலாமா? இது எத்தனையோ அவமானத்துல கிரேசியஸ் நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா நீங்க எவ்வளவு கெத்தா வந்து நிக்கிறீங்க. அந்த மாதிரி நான் உங்களை ஒரு சிஷ்யனா இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கோங்க மான்ஸ்டர், அவ்வளவுதான். ஓகே, அது எடுத்துக்கிறேன் நீங்க சொன்ன வரைக்கும் எனக்கு சந்தோஷம் மான்ஸ்டர், அவ்வளவுதான். சந்தோஷம் தான், அவ்வளவுதான். ஓகே இந்த அடி வேணுமா? இது அடி இல்ல மான்ஸ்டர், நீங்க என்ன இன்ஸ்பிரேஷனா எடுத்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. ரொம்ப வெரி மச்ல அவ்வளவுதான். பாருங்க, மேல ஏறி வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு ரோஸ் பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு போறாங்க. அத அடி வாங்குறது தெரியக்கூடாது. எப்படி திமுக காரன் ஓடனானோ அடி வாங்குறது தெரியக்கூடாதுன்னு ஒரு 10 நிமிஷம் இல்ல அப்பெல்லாம் கிடையாது. அடி வாங்குறது தெரியக்கூடாதுன்னு இப்ப நீங்க ஏசை திருப்பினீங்க பாத்தீங்களா? ஜஸ்டிஃபை பண்ணிட்டீங்க. ஓகே, கிரேசியஸ் கலாச்சிட்டாங்க. ஓகே, அக்செப்ட்.
சிஸ்டர் அவர் ஓகே வந்து மாஸ்டர், கண்டினியூ ஆரோக்கியமா வந்து அவர் வந்து கேட்டேன். அவர் வந்து ஒன்னு அவர் இது ப்ரோ. நீங்க பண்ணல. மறுபடியும் இந்த இல்ல அவரு ப்ரோ ஆக்சுவலா நீங்க இதுக்கு முன்னாடி மான்ஸ்டர் ரேஜ் பைட் பண்ணும்போது நீங்க எதிர்க்கட்சியா இருந்தீங்க. அப்போ நீங்க உங்க கட்சிக்காரங்க கிட்ட கேட்டா ஓஜி மான்ஸ்டர் யாருன்னு சொல்லுவாங்க. 200 கிரெடிட்டட் 200 கிரெடிட்டட் எவ்வளோ 200 எவ்வளோ மாஸ்டர் கிரெடிட்டட். ரூபி ரூபி ஓகே ரூபிக்கு எவ்வளோ மான்ஸ்டர். தந்தீங்க சொல்லுங்க. இவர் எதிர்க்கட்சி நீங்க இப்போ வந்து ஆளுங்கட்சியோட நீங்க இணக்கமான சூழ்நிலையில இருக்கிறதால சில பல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. கிரேஷியஸ் 200 கிரெடிட்டட்னாங்க. கிரேஷியஸ் இது நீங்க எப்படி இந்த ரணகலத்துல உங்க காதுல விழுந்துச்சுன்னு எனக்கு இருங்க. தெரியல. காலையில இல்ல நீங்க ஒரு பாட்டு பாடுனீங்க. இல்ல தேங்க்யூ சோ மச் மாஸ்டர். நான் பாட்டெல்லாம் பாடவே இல்ல. மாஸ்டர் பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்கோம் சரியா? சோ ஐ அதனால நோ ஐ நோ. எனஃப் ப்ளீஸ். ஆ. கலாய்க்க தெரியலன்னு சொன்னது ஒத்துக்கோங்க சரியா? பாட்டு பாட உடனே ரூபி கிட்ட அட்டாக். நான் ரூபி எல்லாம் அட்டாக் பண்ணல, உங்களை தானே அட்டாக் பண்ணேன். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்தா என்ன அட்டாக் பண்ணா ரூபி அட்டாக் பண்ண மாதிரி, ரூபி அட்டாக் பண்ணா என்ன அட்டாக் பண்ண மாதிரி. இது எனக்கு தெரியாது மான்ஸ்டர். தெரிஞ்சிருந்தா டைரக்டா பண்ணிருப்பேன். இப்பதானே பண்றீங்க சொல்றீங்க, தெரிஞ்சுக்கிறேன். Gracious on fire. என்னது? Gracious on fire. அவ்வளவுதான். அவ்வளவுதான். பேசுங்க மான்ஸ்டர். சரி விடுங்க, தொடச்சு விட்டுட்டு அடுத்தது கண்டினியூ பண்ணுங்க மான்ஸ்டர். போதும். அப்புறம் கண்ணுல தண்ணி வருது. எனக்கு எங்க வருது இப்ப? வாங்கினது நானா நீங்களான்னு தெரியல. சரி ஓகே விடு. சரி அடுத்தது யாராவது பேச. பிரீத்தி ஏதோ சொல்லணுமா மான்ஸ்டர்? இப்ப வந்த குரலை பிரீத்தி அனலைஸ் பண்ணிருக்கா. குரலை வைத்து அனலைஸ் பண்றதுல இப்ப பிரீத்தி எதுக்கு உங்க பக்கம் இல்ல நீ குரலை கரெக்டா அனலைஸ் பண்ற. பிரீத்தி இப்படி சொல்லு. அது அவங்க தலைவர் குரல் மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு. பிரீத்திமா அப்படி இல்ல, எப்படி சொல்லலாம், உங்க 3 பேருக்கு ஒரு பிரச்சனை, நான் எதுக்கு நடுவுல? அதுதான் அவங்களுக்கு வந்து டைவர்ட் பண்ணணும். வண்டி பாத்துருக்காங்க கீழே, சரி பிரீத்திய தெரியும் கோர்த்து விட்டுருவோம் அப்படின்னு தான் வந்து கோர்த்து விட்டாங்க. நீ ரொம்ப அறிவுபூர்வமா குரலை அனலைஸ் பண்ணிருந்த பிரீத்தி. நம்ம ஸ்வீட் குரலுக்கு இவ்வளவுதான் தோணுச்சா? யாருக்கெல்லாம் அது சீமான் வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. அவருன்னு சொல்லல நானு, ஆனா எனக்கு அது மாதிரி அவங்க கட்சியில இருக்க எல்லாரும் அந்த மாதிரி கரகர குரல் தான். நீங்க தப்பா சொல்லிட்டீங்க. சீமான் வாய்ஸ் இவனை விட கேவலமா இருக்கும். எத்தனை மாநாட்டுல வந்து துரந்தர் மாதிரி போயிருப்பீங்க, அதனால உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சிருக்கும் மான்ஸ்டர். சரி ஓகே நான் ஒத்துக்கிறோம். இல்ல மான்ஸ்டர், எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றீங்க, பெரியவங்க சொன்னா கேட்டுக்கணும்ல. பாவம் வாய்ஸ் அது இல்ல, எவ்வளவு கிளியரா சொல்றீங்க. துரேந்தர் மாதிரி போனேன், நீங்க அந்த கட்சியில எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. அறிவில்லாம தானே அதே வாய்ஸ் மாதிரி இருக்கு சொன்னோம். நீங்க எவ்வளவு அழகா அந்த மாடுலேஷன் பிட்ச் பண்ணி சொன்னீங்க. சோ அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல மான்ஸ்டர். ப்ரோ இவனை கோவஸ்டா போட்டீங்கன்னா உங்களை மாட்டி விட்டு செஞ்சு பங்கம் பண்ணி விட்டுருவாங்க. தயவுசெய்து கவனமா இருந்துக்கங்க ப்ரோ. அவர் யாரு நினைச்சு என்ன பேசிட்டு இருக்கா தெரியல. இல்ல எனக்கு நானா இருந்தா இந்நேரத்துக்கு என்ன பண்ணிருப்பேன்னு தெரிஞ்சிருக்கணும். இதுல வேற வந்து பெருமை வேற. சரி ஓகே மான்ஸ்டர், அடுத்தது கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல போச்சுன்னா இன்னும் டேமேஜ் ஆவீங்க. இருங்க அவர்கிட்ட கேட்போம். ப்ரோ கதர் வாலண்டியரா வாங்க போறீங்களா? சரி ஓகே, இனி ஃபன் தான். சொல்லுங்க. ஏமா கிரேசியஸ் கொஞ்ச நேரம் சும்மா இருப்பான். சொல்லுங்க டிராவிட், சொல்லுங்க. டிராவிட் இல்ல ப்ரோ. நான் கோவஸ்ல இருக்கேன் ப்ரோ. என்னதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இவனை கோவஸ்ல வச்சிருந்தா என்னமோ ஆயிடும். என்ன ஆயிடும்? மான்ஸ்டர் ப்ரோ இல்ல ப்ரோ, அந்த சிஸ்டர் அவங்க அந்த சிஸ்டரா கரெக்டா சொன்னீங்க. ஆமா, அவங்க தான் டேமேஜ் பண்றதுக்கு ஃபுல்லா அவங்க கோஆபரேட் பண்றாங்க. எக்ஸாக்ட்லி சொன்னீங்க. இன்னைக்கு எவனோ எங்கேயோ கீழே விழுந்த சத்தம் கேக்குது. சப்புன்னு ஏதோ அடிச்ச மாதிரி இருக்கு. வேற ஏதாவது ஸ்பேஸ்ல டாபிக் இருக்கா? அந்த ப்ரோ பேசுனது எனக்கு கேட்கல. கொஞ்சம் நெட்வொர்க் கொஞ்சம் கரகரன்னு கேக்குது. மான்ஸ்டர் பேசுனது மட்டும் கேக்குது. நம்ம கேங்ல தான் அடி வாங்கிட்டு எல்லாரும் ஏறி வந்து அடிக்கிறாங்க. இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மான்ஸ்டர் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல பிரீத்தி. பாவம் என்ன பண்றது? சரி விடுங்க மாஸ்டர், நீங்க வாங்குறத விட கம்மி தான் மாஸ்டர். உங்களுக்கு ரோஸ்ட் பண்ண தெரியல. நீங்க விட்டா வேற யார்கிட்டயாவது நல்லா ரோஸ்ட் பண்ணுவாங்கலாம் சொன்னாங்க. அத விட இப்ப நான் வாங்குறதெல்லாம் பெருசா விடுங்க. டென்ஷன் ஆகாதீங்க, விடுங்க. நல்லா பேசுவாங்க.
நெவர். உங்கள டென்ஷன் பண்ண வேணாம் எனக்கு தெரியும். சரி ஓகே. சில் பண்ணுங்க. சில். ப்ரோ ஓகே. சிஸ்டர் ஆரோக்கியமா எடுத்துக்கங்க. ஒண்ணு இல்ல ப்ரோ. ஆல் ஃபன் தான். ஆரோக்கியம் தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி தேங்க்யூ. ஆரோக்கியமா எடுத்துக்கோங்க கிரேஷியஸ். சரிங்க எல்லாம் மான்ஸ்டர். நல்லது. நீங்க வயசான சொன்னா காலத்துல கரெக்ட்டா தான் இருக்கும். பெரியவங்க சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும் மான்ஸ்டர். சோ சரி அதனால ஓகே. எடுத்துக்கிறோம். சரி ஓகே. ஆசீர்வாதம் எப்போ உண்டு உங்களுக்கு? பெரியவர் ஆசீர்வாதம். தேங்க் யூ அப்பாடா. கருத்தருடைய ஃபைனலி. ஆசீர்வாதம் எப்படி உண்டு? இதுதான் ப்ரோ. இன்னைக்கு நீங்க சட்டமன்றத்துல நடந்ததை நீங்க எப்படி பாத்திருக்கீங்க ப்ரோ? நீங்க காங்கிரஸா நீங்க சொல்லுங்க. காங்கிரஸா? அதாவது ப்ரோ அவங்க வந்து அவங்க 75 வருஷம் பாலிடிக்ஸ், நம்ம 2 வருஷம் பாலிடிக்ஸ் தான். அதுல வந்து நம்ம வந்து உண்மை ஒத்துக்கிறணும். அவங்க மாதிரி ஒரு அரசியல் பண்ண முடியாது. அநாகரிகமான அரசியல் பண்ண முடியாது. அவங்க வேலையெல்லாம் இப்படித்தான் இருக்கும். அதாவது வந்து நம்ம நார்மலா இருக்க பிரச்சனை வந்து தூண்டி விட்டு அப்படியே அவங்க வந்து அவங்க ஹீட் ஆகும், அப்படியே வெளியே இருந்துச்சு போயிரு. இது அவங்க வந்து பார்லிமெண்ட்ல இருந்து சட்டசபை வரை அதே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அவர் பேசலன்னு சொல்லி குறை சொல்றாங்க. அதாவது அவங்களுக்கு தேவை ஒரு கண்டென்ட் தான். இப்ப ஆனா சொல்லிக்கிறாங்க நம்ம கண்டென்ட் ரெடி பண்ணுன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு கண்டென்ட். அவங்க மோசமான ரவுடி பாலிடிக்ஸ்ங்க. அவங்க ரொம்ப வக்கரம் பிடிச்ச பாலிடிக்ஸ். இஸ் நாட் அ ட்ரூ பாலிடிக்ஸ். இஸ் நாட் டூயிங் த ஜென்டில் பாலிடிக்ஸ். இஸ் என்ன சொல்றது, இது பேக் அண்ட் ட்ரம்ப் பண்றான்ல யூஎஸ்ல, அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ரோ இவனுங்களை போய் நீங்க ட்ரம்ப் கூட கம்பேர் பண்ணீங்க பாருங்க, ரொம்ப அநியாயம் ப்ரோ. உங்க முன்னாள் கூட்டணி கட்சிக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ட்ரம்ப் இவனுங்க ட்ரம்ப்பா? இல்ல, ட்ரம்ப் காலையில ஒண்ணு பேசுவேன், சாயந்தரம் ஒண்ணு பேசுவேன். இவனுங்கெல்லாம் சீமான் ப்ரோ. இவனுங்க அடுத்த சீமான் ப்ரோ. சீமான வச்சு சொல்லுங்க ப்ரோ. அடுத்த சீமான் ப்ரோ இவனுங்க. திமுக இல்ல, ஆக்சுவலா நீங்க சொன்னதை வச்சு நான் சொல்றேன். திமுகவோட பேட்டர்ன் என்னன்னா, எதிர்கட்சியா பயங்கரமா இருக்கும்னு ஒரு மாயம் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருப்பானுங்க, இந்த மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க, எல்லாம் கண்டதுக்கு அடிச்சு விட்டுட்டு இருப்பானுங்க எல்லாம். ஆனா அதிமுக கூட உள்ளக்குள்ள கூட்டி நிச்சுப்பாங்கப்பா, நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீ கண்டுக்க கூடாது, உனக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுத்துறேன், எனக்கு என்ன வேணுமோ நீ கொடுத்துடணும், இப்படிதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இன்னைக்கு ஆக்சுவலா ட்ரேடிங் பாயிண்டே எங்கன்னா, தளபதி முதலமைச்சர் சொன்னதுதான் என்னன்னா, இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் நாங்க விட மாட்டோம்னு சொன்னதுதான் இன்னைக்கு ஆக்சுவல் ட்ரிகர் பாயிண்டே. இவங்க இன்னைக்கு எல்லாருமே கதற ஆரம்பிச்சது அங்கதான். இட்ஸ் சீரியஸ் கன்சர்ன். அவங்க எல்லாருக்குமே பயம். இன்னைக்கு அவ்வளவு ஊழல் பண்ணிருக்கானுங்க. 13.5 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுட்டு அப்படியே ஜாலியா இருக்கிறானுங்க. எவன் விட்டு அப்பம் காசு நீ எடுத்து தின்னுட்டு உட்காந்துட்டு நீ ஜாலியா இருப்ப? யார் இந்த கடன் சுமையை சுமக்கிறது? இல்ல ப்ரோ, இப்ப நீங்க நம்மளுக்கு எல்லாம் வந்து இப்ப ரோசை வரும், நம்மள சொல்லிட்டாங்களே, நம்மள குற்றம் சொல்லிட்டான்னு ரோசை வரும். நம்ம பதவியில இருந்து இந்த யாராவது தப்பிச்சதை நீக்கிடுவோம். ஆனா அவங்களுக்கு ரோசமும் வராது, மானமும் இல்லை. யார் குற்றம் சொன்னாலும் அவங்க கூடவே வச்சுக்கிடுவாங்க, அவங்க காப்பாத்துவாங்க. இந்த ஆராசாவில் 2Gல ஸ்பெக்ட்ரம் போட்டு இப்ப வந்து நம்ம பேசுறாப்புல, அதெல்லாம் குற்றவாளி தான். வாய்ஸ் கட் ஆயிடுச்சு அவர் பேசும்போது. ஓகே ஃபைன். இல்ல ஆக்சுவலா 2 விஷயம் வந்து நான் எப்பயுமே திமுக கிட்ட சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, ஓப்பன் டிபேட்ல லெட் டிபேட், ஓகேவா? எக்ஸ் சிஎம் சாரி எக்ஸ் எம்எல்ஏ கொளத்தூர் எம்எல்ஏ மு.க. ஸ்டாலின், கரண்ட் சிஎம் எங்க அண்ணன் சிஎம் தளபதியும், 2 பேருக்குமே உட்காந்து ஒரு 1-to-1 டிபேட் லைவ்ல போட்டுருவோமா? பாத்துருவோம். யாருக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்குன்னு பாத்துருவோமா? ஓப்பன் சேலஞ்ச் அக்செப்ட் பண்றதா இருந்தா அக்செப்ட் பண்ணுங்கப்பா. ஆனா உங்களுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சரை வந்து நான் டிபேட் கூப்பிடுறது கொஞ்சம் தப்பு தான். ஏன்னா எல்லாரும் கோச்சுப்பாங்க. லைலாமணியை கூட கூப்பிடலாம். லைலாமணி தான் கரெக்ட் ஆளு. லைலாமணியை கூப்பிடலாம். லைலாமணிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் டிபேட்டுக்கு இப்ப வந்து ஸ்டாலின் வந்து நாட் எலிஜிபிள். ஹலோ, திராவிட படை பாடை படை பாடை ஏதோ ஒண்ணு. ஓகே ஃபைன் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இல்ல ஜி, நீங்க வந்து எதுக்கு 1-to-1 வைக்கணும்? சட்டமன்றத்துல வந்து கேக்குற கேள்விக்கே பதில் சொல்ல முடியலையே. அதான் போயிட்டீங்களே வெளியே எழுந்துச்சு போனா என்ன?
சட்டமன்றத்துல வந்து வெளிநடப்பு பண்றதுங்கிறது வந்து ஆகாத காரியமா என்ன? கரூர்ல வந்து ஓடி போன மாதிரியா ஓடி போனாங்க என்ன? அததான் சொல்றேன், ரொம்ப சகஜம். சட்டமன்றத்துல இதுக்கு முன்னாடி இல்ல இதுக்கு முன்னாடி வெளிநடப்பு பண்ணாத வெளிநடப்பு இல்ல நீங்க ஒரு நிமிஷம் வெளிநடப்பு பண்ணாத எதிர்கட்சி எந்த கட்சி இருக்கு சொல்லுங்க? ஒரு நிமிஷம், அததாங்க சொல்றேன். எதிர்கட்சி இல்ல டிஎம்கே இருந்தா ஏடிஎம்கே வெளியே போகும், ஏடிஎம்கே இருந்தா டிஎம்கே வெளியே போகும். இன்னொன்னு சவுண்ட் எல்லாம் போயிட்டு சட்டசபையில காட்டணும், இங்க சவுண்ட் காட்டக்கூடாது. இல்ல ஒரு நிமிஷம் வைக்கிற பாருங்க ப்ரோ. ஓடி போனதுக்கு உங்களுக்கு வரலாறு இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். உங்க 2 கட்சிக்கு வரலாறு இருக்கு. கரூர்ல ஓடி போன வரலாறு உங்க கட்சிக்கே இருக்கு. ஆமா, ஓடுகாலி உதயநிதி பத்தி எல்லாம் இங்க பேசிட்டு இருந்தா தேவையில்லாம விஜய்க்கு எப்படி இருக்கு நீங்க வந்து ஓடுகாலி வரலாறு உங்களுக்கு இல்லையா? ஒரு மாசம் கட்சியே ஓடி போச்சு. டென்ஷன் ஆகாதீங்க ப்ரோ, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. சிம்பிளா அதுல ஒரு கேள்வி கேட்டா, தளபதி மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா? கரூர் இன்சிடென்ட்ல தளபதி மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா? அவர் தான் தப்பு பண்ணிட்டாருன்னீங்களா, எஃப்ஐஆர் போட்டீங்களா? உங்களை மியூட்லாம் பண்ணல, தயவு செஞ்சு அன்மியூட் பண்ணி பேசுங்க. இந்த சட்டசபையில மைக்க பிடிக்கிட்டான்ற கதை சீன்லாம் இங்க வேணாம். சிபிஐ விசாரணைக்கு யாரு போனா? நாங்க சிபிஐ கேட்டோமா? எங்க எடுத்து போடுங்க எவிடன்ஸ, இங்க இருந்து நீங்க கிளம்பவே கூடாது. நாங்க அப்படியே சரி, நான் அப்படியே சொல்லவே இல்லையே. சிபிஐ விசாரணைக்கு யாரு போனா? யார் போனா சொல்லுங்க பாப்போம். விஜய் போனாரு, நிர்மல்குமார் போனா, ராஜவர்ச்சனா போனா. எதுக்கு போனாரு விசாரணைக்கு? எதுக்கு போன? அப்ப என்ன சதி நடந்துச்சுன்னு சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்குன்னா நான் பேச ரெடி ப்ரோ. ஆனா சும்மா நான் பிளாபர் பண்றதா தான் வேஸ்ட். இங்க அவர் எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க பாக்கலாம். எதுக்காக கூப்பிட்டாங்க? அங்க இருந்த ஆளு இவர்தான். அவர் மேல எஃப்ஐஆர் இருக்கா? அங்க பார்க்க போன அங்க மக்கள் கேட்ட கேள்வி பதில். அவர் மேல எஃப்ஐஆர் இருக்கா? எஃப்ஐஆர் போடாத டிஎம்கே தப்புதான். போய் அதை பேசி கேளுங்க, சட்டை பிடிங்க. கண்டிப்பா கேட்பேன், நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், உண்மையிலே கேட்டுட்டு தான் இருக்கேன். அன்னைக்கு புடிச்சு உள்ள போட்டிருந்தா இந்த பிரச்சனையே இல்ல. கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு இந்த நாசகதியே வந்திருக்காரு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் அப்போ பேசும்போது நீங்க உங்களுக்கு தப்பா போயிடும். அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேன்னா அது ரொம்ப தப்பா போயிடும். அந்த மாதிரி நிறைய இடத்துல உங்களை பிடிச்சி உள்ள பேசுங்க, நான் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்ன பேச சொல்லுங்க. கள்ளக்குறிச்சியில 62 பேருக்கு கள்ள சாராயம் விற்க தெரிஞ்சவங்களை பிடிச்சி அன்னைக்கு இந்த ஸ்டாலின் சாரை பிடிச்சி ஜெயில போட்டிருக்கணும். நீங்க ஆன்சர் நடக்கும் போது 5 பேர் இறந்து போனாங்கல்ல கூட்ட நெரிசல்ல, 41 பேர் செத்து போனானே, அப்ப அதுக்கு உள்ள தூக்கி போட்டுக்கணுமா இல்லையா? இருங்க சொல்றேன். 5 பேர் தலைவர், நீங்க கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட்டுங்க. 5 பேர் இறந்ததுக்கு ஸ்டாலின் இருங்க ஃபுல்லா கேளுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப நாங்களும் அப்படிதான் 62 பேர் செத்து போனாங்க, 5 பேர் ஏர்போர்ட்ல போனாங்க. அதுக்கெல்லாம் ஸ்டாலினை உள்ள போட்டு இருந்தாலே கரூர் இன்சிடென்ட் நடந்திருக்காது என் கருத்து. ப்ராப்பரா யாராவது வந்து அங்க வந்து ஒரு இது கொடுத்திருப்பாங்க, செக்யூரிட்டி கொடுத்திருப்பாங்க. அப்படியா? ஸ்டாலினோட கையாளத்தனம் தான் இது காரணம். கண்டிப்பா அது உண்மைதான், அது உண்மைதான். என்ன கையாளத்தனம்னா இந்த மாதிரி ஒரு ஆளை இந்த ஆளை மாதிரி அரெஸ்ட் பண்ணாம ஸ்டாலினோட இல்ல மாசம் அவட்ட ஆளு இது என்ன சொல்லுங்க அவட்ட. ஆமா இங்க ப்ரோ இங்க பாருங்களா, இப்போ அவர் சிஎம் இருக்காரு, நீங்க ரெஸ்பெக்டா பேசலன்னா அது ரொம்ப தப்பாயிடும். அப்புறம் நான் வந்து இப்போ நீங்க கரண்ட் ஸ்டாலினை வந்து உள்ளத்துக்கு போடணும்னு சொன்னா நான் அப்படிதான் பேசுவேன். ஸ்டாலின் என்னவா இருக்காரு? நாங்க என்ன போனவடா சொன்னோமா? ஒரு நிமிஷம், நீங்க இவரை புடிச்சு போடும் போது நான் அதை சொன்னா உங்களுக்கு இவ்வளவு குமையுது. முன்னாள் முதல்வர் அதுக்கு மரியாதை கொடுத்துதான். முன்னாள் எக்ஸ் கொத்தடிமை வேணா சொல்லலாம். இவன் தற்கொலை சொல்லலாமா? ஏங்க சரி ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ, ஒரு நிமிஷம். நல்லா வாயில வருது ஃபர்ஸ்ட் கமனறா. எனக்கு தான் வாயில வரும் ப்ரோ. நீ முன்னாள் கொத்து சொன்னா எனக்கு நான் தற்கொலை தான் சொல்லுவேன். நீ என்னடா சொன்னீங்க? ப்ரௌட் கொத்து ப்ரௌட் ஊபிஸ்னே. தற்கொலைனா அவனே சொல்றானே, உங்க ஆளுதானே உங்களை. ப்ரோ டென்ஷன் ஆகாதீங்க ப்ரோ, நீங்க சில்லா பேசுங்க. நீங்க தோத்ததுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுச்சா? உங்களை வளர்த்து விட்ட பிஜேபி தான் காரணம், வேற ஒண்ணும் இல்ல.
இதுதான் உட்காந்து 30 நாளா அனலைஸ் பண்ணீங்களா? அதான் உக்காந்து பெயிண்ட் ப்ரோ அப்ப எடுத்துன்னு தோத்தது வருவானுங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்கு. இல்ல தோத்தது காரணம் பிஜேபி தானா? பிஜேபியே ஒரு சிபிஎஸ்இ சீட்டு கல்வி இந்த பாருங்க, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் ஒரு நியாயமா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க என்ன வேணாலும் வச்சுங்க, நீங்களும் என்னோட சகோதரன் தான், நானும் உங்களோட சகோதரன் தான். யாரும் பெரிய ஆள்லாம் கிடையாது இங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இங்க சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு ஒரு 1000 ஸ்கூலுக்கு நான் அனுமதி கொடுப்பேன்னு நிக்கிறாங்க உங்க டிவிகே கட்சியில கல்வித்துறை அமைச்சர். ஓகேவா? இங்க டிவி ஒரு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம 1000 ஸ்கூலை வந்து இங்க உள்ள விட்டோம்னா இருமுறை கொள்கை நடக்குமா நடக்காது? இன்னொன்னு கேட்டுங்க, சிபிஎஸ்இல டிஎம்கே இருக்க வரைக்கும் இருமுறை கொள்கை தான் நடந்துச்சு. இப்போ டிவிக்கு வந்தோடனே ஹிந்திய கட்டாயப்படுத்தி உள்ள செலுத்திட்டாங்க. இதுக்கு என்ன பதில் உங்களால சொல்ல முடியும்? ப்ரோ சூப்பர் ப்ரோ, யாரோ உங்களுக்கு சூப்பரா சொல்லியிருக்காங்க. 1000 சிபிஎஸ்இ ஸ்கூல் சொன்னீங்கல்ல, எங்க படிச்சீங்க? எங்க இருந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்? ஓ ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, 1000 ஸ்கூல் ஒரு நிமிஷம் மான்ஸ்டர் ப்ரோ, இதோட கருத்து என்னன்னா, டிஎம்கேல எத்தனை பேர் சிபிஎஸ்இ ஸ்கூல் வச்சிருக்கானுங்க, இதுக்கு முன்னாடி எத்தனை ஸ்கூல் சிபிஎஸ்இ இருந்திருக்குன்ற ஒரு டேட்டா கொடுக்க சொல்லுங்க. விஜய் நடத்துறாரு சிபிஎஸ்இ ஸ்கூல். விஜய் ஆமாயா, விஜய் நடத்துறாருயா. ப்ரோ 1000 சிபிஎஸ்இக்கு நீங்க அப்ரூவ் பண்ணாங்கன்றது எங்க படிச்சீங்க, யாரு கொடுத்தா, எந்த ஒரு நிமிஷம் ப்ரூஃப் கொடுங்க. அப்ரூவ் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கும்னு ஒரு சொல்லிருக்காங்க. யார் சொன்னா? சொல்லிருக்காங்க, அப்ப கொடுக்கல. கரெக்டா? இன்னும் கொடுக்கல. அதாவது இப்பதாங்க 1 மாசம் ஆச்சுங்க. நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்றாங்க. ப்ரோ அதுவும் சொல்றாங்க, குடுக்கறதுக்காக சொல்றாங்க, பேசுறாங்க, குடுக்கறதா சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. எங்கேயுமே ஆதாரப்பூர்வம் கிடையாது, உங்ககிட்ட ப்ரூஃப் கிடையாது. கரெக்டா? இதுக்கு வந்து என்கிட்ட ஆக்சுவலா வந்து ப்ரூஃப்லாம் கிடையாது. ஆனா இது நடைமுறைப்படுத்துறதுக்கு ரெடியா இருக்காங்க. டிவிகே கவர்மெண்ட் இது நடைமுறைப்படுத்துறதுக்கு ரெடியா இருக்காங்க. சரிங்க, தலைவரே நான் ஒன்னே சொல்றேன். உங்க பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் ஒன்னே கேக்குறேங்க, இதே போஸ்ட்ல நான் இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு என்ன பேச விடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன சொல்லிடுறேன். இப்ப நீங்க ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சீங்க, இந்த மாதிரி 1000 சிபிஎஸ்இ ஸ்கூல் கொடுக்குறாங்க, 1000 சிபிஎஸ்இ ஸ்கூல்ல மும்மொழி கொள்கை முதல் கொண்டு வந்துற ரேஞ்சுக்கு நீங்க பேசுறீங்க. இருமொழி கொள்கை எல்லாரையும் ஹிந்தி திணிப்பு கொடுத்துருவாங்க சிபிஎஸ்இ ஸ்கூல். எங்க ப்ரூஃப்? இருங்க, அது நடந்துருச்சுங்க. இருங்க, அது நடந்துருச்சு. அதுக்கு ப்ரூஃப்லாம் தேவையில்ல. சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஹிந்தியை கட்டாயப்படுத்தி கொண்டு வந்துட்டாங்க. அண்ணா நான் ஏதாவது சொல்றேன்னு ப்ரூஃப் இல்லாம நீங்க பேசுனீங்கன்னா எதுவுமே ஏத்துக்க மாட்டாங்க. நான் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல அந்த அந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இன்னைக்கு ஹிந்தி கட்டாயம் இல்லங்கறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, இங்க பாருங்க. இதுக்கு ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல ப்ரோ இதே இருக்கு. ஆன்சர் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. சரி சரி சொல்லுங்க. உங்ககிட்ட ப்ரூஃப் இல்லாத போது நீங்க சிலதெல்லாம் வந்து பேசாதீங்க. நான் சொல்றேன் அப்படின்னா, தலைவரே ஒண்ணே சொல்லிக்கிறேன். யாரோ தலைவரே எங்க இல்ல இல்ல பேசுறது எங்க வீட்டுக்கு நீங்க பேசுங்க. சொல்லுங்க மாஸ்டர் ப்ரோ, பேசுறீங்க. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. சரி ஓகே, ஒரே ப்ரோ உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். ஒரு நிமிஷம் உங்களை வந்து வாழ்த்து தான் ஒண்ணே சொல்ல போறேன். நான் வந்து ஆக்சுவலா வந்து வேற ஏதாவது ஒரு இதா இருந்தாலும் ஒரு விவாதம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நான் உள்ள வந்தேன். நீங்க ஆனா ஜென்ட்லா தான் நடந்துக்கிறீங்க. அதை பத்தி நான் எதுவும் தப்பா சொல்ல. நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன். ஓகேவா? இல்ல ஒரே ஒரு क्वेश्चन ப்ரோ, அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு போறீங்களா? கேக்குதா ப்ரோ? ஆமா, நீங்க 1000 ஸ்கூல்ஸ் சொன்னீங்கல்ல. ஸ்டாலினோட டாட்டர் வந்து 2-3 ஸ்கூல்ஸ் வச்சிருக்காங்களே, சன்ஸ்ட்ரைன்னு சொல்லி. அங்க ஹிந்தி திணிப்பு அலோவ் பண்ணாங்களா இல்லையா ப்ரோ? ஹிந்தி திணிக்கப்படுதா அவங்க ஸ்கூல்ல? ஹிந்தி திணிப்பு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா நான் சொல்லிடுறேன். இல்ல நான் ஒரே எஸ் ஆர் நோ, அவங்க ஸ்கூல்ல ஹிந்தி திணிக்கப்படுதா இல்லையா அது மட்டும் எனக்கு. அம்மா நான் சொல்லிடுறேம்மா. ஹிந்தி திணிப்புங்கிறது வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ல கட்டாயமா இருக்குது. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ல அது எக்ஸாமினேஷன்ல வராது, அந்த மார்க் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ அந்த மார்க்லயும் எடுத்துக்கிறாங்க. இப்போ டிவிக்கு கரெக்ட் ப்ரோ, நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட். நான் ஒரே ஒரு கேள்வி. இருங்க, சிபிஎஸ்இ யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க சொல்லுங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட். ப்ரோ நீங்க பேசுற பாயிண்ட் உங்களுக்கே புரியுதா?
சிபிஎஸ்சியோட ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க bro. சரிங்க, நான் ஒன்னே சொல்றேன். இப்போ நீங்க எல்லாம் பேசுனது எல்லாம் கரெக்ட் தானே? நான் ஒன்னே கேக்குறேன். இப்போ தலைவரே 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 ப்ரோ நான் தலைவரே நான் ஒன்னே கேட்டுக்கிறேன். ப்ரோ இங்க பாருங்களேன், நான் தலைவரே நான் ஒன்னே கேட்டுக்கிறேன். நீங்க கேளுங்க, ஆனா புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு ஒண்ணு புரிஞ்சு. ஓகே தலைவரே. திமுக அரசாங்கத்துல சிபிஎஸ்இ ஸ்கூல்ல என்ன நீங்க அழுத்தத்தை கொடுத்தீங்க அப்படின்றத ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க. நீங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தமிழ்நாடுல நீங்க என்ன அழுத்தத்தை கொடுத்தீங்க, நீங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ல என்ன பண்ணுச்சு ஃபாலோ பண்ணுங்க. ப்ரோ ஒரே ஒரு கேள்வி, சிபிஎஸ்சியோட ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க பாஸ்க்கு. சிபிஎஸ்சியோட ஃபுல் ஃபார்ம் கஷ்டம் தெரியுமா ப்ரோ? யார் என்கிட்டயா? உங்ககிட்ட இல்லங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. சென்ட்ரல் சிலபஸ்னு வரும், அதுதான் எனக்கு தெரியும். சென்ட்ரல் சிலபஸா? சென்ட்ரல் சிலபஸ். ஓஹோ சரி, கூகுள் போயிட்டு சிபிஎஸ்சிக்கான ஃபுல் ஃபார்ம் தேடிட்டு வாங்க. அப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவானடா. சில்ல ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ, நான் ஒண்ணு ரியா கிட்ட பேசுவோம் ப்ரோ, உங்ககிட்ட அப்புறம் பேசுவோம். ரியா வந்திருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம். சொல்லுங்க ரியா. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். திராவிட பிறை தோழர், நீங்க கொஞ்சம் சைலண்டா நீங்க வெளியில வர்றது நல்லது. நான் அதுக்காக தான் உள்ள வந்தேன். நீங்க ஏன் இங்க உள்ள வந்தீங்கன்னு தெரியல. தந்தை பெரியார் சொன்ன மாதிரி மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல அது நீங்க ஏன் வந்து இவங்களுக்கு இங்க வந்தா அது கிடைக்காதோ உங்களுக்கு? இல்ல ஓகே, நான் லீவ் பண்ணிடுறேன். ஓகே உங்களுக்கு மட்டும் தான் இருக்குன்னா நான் லீவ் பண்ணிக்கிறேன். இல்ல அது நான் ப்ரோ ரியா கேளுங்க. அதாவது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க தோழர். டிவிகே இதுல வந்தா அதெல்லாம் இருக்கும்னு நினைச்சேன், அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்றீங்க. பிரதர் உங்களை நிக்க வச்சு நீங்க क्वेश्चंस கேட்டதுக்கான பதில நாங்க சொல்லிட்டு இருக்கோம். உங்கள மாதிரி வந்து மியூட் போட்டு அன்மியூட் பண்ணிட்டு இங்க யாரும் பேசிட்டு இருக்கல. ஃபர்ஸ்ட் அத நீங்க புரிஞ்சுக்கணும். சம்பந்தமே எல்லாம் பேசக்கூடாது. இந்த பாருங்க, நீங்க நல்லா கேட்டுங்க. நான் இது எல்லாமே வந்து டிவிகே கட்சிக்காரங்கன்னு நினைச்சுதான் தைரியமா தான் வந்திருக்கேன் நானு. எனக்கு என்ன ஒரு நிமிஷம் இல்ல, அதெல்லாம் நான் கேட்பேன். இல்ல என்னப்போ இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் தெரியல, என்ன பண்ணுவ ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. இல்ல திராவிட ப்ரோ இங்க பாருங்களேன், நான் சிலதெல்லாம் உண்மையாவே நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன். ஏதோ ஒரு நான் சொல்லிட்டு தான் வந்தேன். எதிர்கட்சி ஆனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு என்ன கருத்து இருக்கோ அதுக்கு பதில் சொல்லணுங்கிற எண்ணத்துலதான் நான் வந்திருக்கேன். மானமும் அறிவும் உனக்கு இல்லையான்னா நான் என்ன பண்றது? ஐயா அதை நாங்க சொல்லலைங்க ஐயா, உங்க கூட வந்தவங்க தான் சொன்னாங்க, நாங்க எதுவும் சொல்ல கிடையாது. அப்ப வெளியே போயிடணும்ன்றீங்களா? ஐயா நாங்க நீங்க சொல்ற கருத்துக்கு தான் நாங்க வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இந்த கருத்தை வந்து உங்களோட ரியா சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்கதான் இந்த கருத்தை வந்து சொல்லி நீங்க வெளியே போங்க அப்படின்னு உங்களை மேல சொல்ல வந்தேன்னு தான் சொன்னாங்க. நீங்க சும்மா டாபிக் டைவர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. டாபிக் பேச வந்தீங்கன்னா அந்த டாபிக் பேசுங்க. எல்லாரும் அமைதியா இருங்க गाइस. 1-on-1 போட்டோம் गाइस. ப்ளீஸ் யாரும் இங்க புல்லி பண்ணல. மான்ஸ்டர் பேசுனாங்கன்னா அவங்க ஒருத்தர் பேசட்டும். கருத்தில் ரீதியா அழகா தெளிவா ஒரு கொஸ்டின்ஸ் கேக்குறீங்கன்னா அதுக்கு அழகான விடைய தேடி அழகா கொடுங்க. அப்படி மோத முடியலையா வெளியில வந்துருங்க தயவு செய்து. ஏன்னா புள்ளி விவரங்களோட தெளிவோட மாண்போட பேசணும். எந்த பேச்சு வேணாலும் கரெக்டா பேசணும். எந்தோட இது இருந்தாலும் தரவுகளோட பேசணும். அப்படி இல்லையா நம்மளால பதில் சொல்ல முடியலையா வெளியில வர்றது நல்லது. ஓகேவா? அததான் சொல்லிட்டு இருக்கிறோம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டாங்க திராவிட ப்ரோ. நீங்க தான் அதை பாத்துக்கிறதுக்கு அப்புறம் நீங்க தான் அவங்க கிட்ட பேசி. இல்ல ஆக்சுவலா நான் சொல்றது பொதுவாவே எல்லாருக்கும் சொல்றேன். இப்போ அரசியல் தெளிவுங்கிறது நீங்க வெறும் அவருக்கு மட்டும் நான் சொல்ல கிடையாது, பொதுவா சொல்றேன். நீங்க பேசுறது பொதுவா சொல்றதுல ஒரு விஷயம் தப்பு இருக்குங்க. ஓகேவா? எப்படி தப்பு இருக்குன்னா, வெள்ளரிக்கை காக்கும் போது வெள்ளை பேப்பர் காமிச்ச ERB ராஜாக்கு தூக்கி வச்சு பேசுன நீங்க வந்து வெள்ளரிக்கை உண்மையான வெள்ளரிக்கை விட்டதுக்கு அப்புறம் எதுவுமே எதை பத்தி பேசாம இன்னும் மௌனம் கத்துட்டு இல்லங்க. வெள்ளரிக்கை காட்டும் போது 2021 திராவிடன் அவங்க பேசுறது ரியா கிட்ட உங்க கிட்ட இல்ல. இருங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய செயலாளர் அரசு துறையினுடைய செயலாளர் தெளிவா சொல்லிட்டாங்க. வெள்ளை அறிக்கையினுடைய வெள்ளை அறிக்கையினுடைய தொடர் நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, வெள்ளரிக்கை லாஸ்டா நீங்க 2 வருஷமா கொடுத்துட்டு நிறுத்தினீங்கன்னு PTR சொல்றாரு. ஏன்
யார் சொன்னாங்க 2021 மட்டும்தான் கொடுத்தோம். சரி, ஒரு வருஷம் அப்போ அது அதுக்கு மேல கொடுக்கல. சந்தோஷம். பிடிஆர் போய் சொல்லியிருக்காரு. ஒரு நிமிஷம் ஏன் ப்ரோ கொஞ்ச நேரம் இரு ப்ரோ. அவங்க கிட்ட பேசுற ரியா கிட்ட பேசுறேன், நான் உங்ககிட்ட பேசுறேன் ப்ரோ. ஏன் ரியா அதோட நிறுத்திட்டீங்க? உங்களுக்கு வெள்ளை அறிக்கை நாங்க லாஸ்டா கவர்மெண்ட் ஃபினிஷ் ஆகும்போது கூட லாஸ்டா வெள்ளை அறிக்கை தங்கம் தினரசன் வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு தான் கவர்மெண்டோடைய ஃபினான்சியல் என்னங்கிறது நாங்க தெளிவுபடுத்தி என்ன எப்ப கொடுத்தாருங்க? நான் எடுத்து போடுறேன் பாருங்க. இடைக்கால பட்ஜெட்ல கொடுத்தாரு அவரு. என்ன அத பாப்போம் வாங்க. எந்த டேட் போடுங்க ப்ரோ. நல்லா கேட்டுங்க. இதுக்கு முன்னாடி 3 வாட்டி இதோட 3 வாட்டி வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜெயலலிதா பீரியட்ல ஒரு வாட்டி கொடுத்திருக்காங்க. சூப்பர் காட்டுங்க பாத்துறோம். ஓகேங்களா? ஒரு நிமிஷம் வெள்ளை அறிக்கைங்கிறதெல்லாம் பெரிய இந்த தம்பி வெள்ளை அறிக்கை விடுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. என்னங்கிறது கடந்த 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெள்ளை அறிக்கைங்கிறது நீங்க வெள்ளை அதாவது நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பண்ண வரல. தயவு செய்து நான் சொல்றேன் என்னன்னா நீங்க தான சொன்னீங்க பாயிண்டா தான் பேசுனீங்க பாயிண்டா தான் பேசிருக்கீங்க. எங்க காட்டுங்க வெள்ளை அறிக்கை. பாயிண்டா தான் பேசுறாங்க. யாரு வெள்ளை அறிக்கை? என்ன காட்டணும் சொல்லுங்க, காட்டுறேன். யாரு வெள்ளை அறிக்கைவா? ப்ரோ ஏன் ப்ரோ நீ வேற ரியா கிட்ட பேசுற ப்ரோ. அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் கொஞ்ச நேரம் சும்மா இரு ப்ரோ. ரியா மேடம் திராவிடன் புசாம இருக்க சொல்லுங்க. அப்பதான் பாயிண்ட். தோழர் தயவு செய்து நான் சொல்றேன், நீங்க வெளியில வாங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் கூட தெளிவில்லாம பேசுறவங்க. இப்போ ரியா அவங்க போயிட்டாங்க. பாருப்பா, நான் அவங்கள ரிமூவ் பண்ணல, மியூட் போடல, எதுவுமே போடல. ஏதோ வெள்ள இருக்கன்னு நாங்க காட்டுங்கன்னா ஓட்டாங்க. நான் திராவிடன் ப்ரோட்ட ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிட்டா மான்ஸ்டர் ப்ரோ? பதில் சொல்ல மாட்டாரு. ஓகே. இல்ல திராவிடன் நீங்க வெள்ளரிக்கை எல்லாம் சொல்றீங்க. என்கிட்ட ஒரு சின்ன கேள்விதான். நீங்க இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணீங்கல்ல, 56 வருஷம் ஒரு கிராமத்துக்கே பஸ்ஸே போல. என்ன பண்ணீங்க இந்த கடைசி 5 வருஷம்? நீங்க நான் இதுக்கு பதில் சொல்றேன். இதுக்கு ஆக்சுவலா ஒரு காலத்துல பஸ் எல்லாமே தனியார் மயமா தான் இருந்தது. ஓகேங்களா? எல்லா பஸ்ஸுமே தனியார் மயமா தான் இருந்தது. கொஞ்சம் அமைதியா இருங்க கைஸ். மத்தெல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க கைஸ். நானும் திராவிடன் ப்ரோவும் பேசிக்கலாம். அந்த அண்ணா நல்லா பேசுறாப்ல, கருத்தா கொஞ்சம் சரி. ரூபியும் அவரு மட்டும் பேசிட்டோம். சொல்லுங்க திராவிடன் ப்ரோ, நீங்க என்ன சொல்றீங்க? தனியார் கிட்ட பஸ் கொடுத்ததால 56 வருஷம் ஒரு தனியார் அந்த ஊருக்கு பஸ் விடலன்னு சொல்ல வரீங்களா? ஒரு நிமிஷமா நான் சொல்றேன், கேட்டுக்குப்பா. இருமா, என்னோட சகோதரி தான் நீயும். நான் சொல்றேன், கேட்டுக்கோ. 1 நிமிஷம். பொதுப்பணித்துறையில பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாவே இது வரவே இல்லை. ஓகேவா? கலைஞர் பொது போக்குவரத்து துறை அமைச்சர் வந்தார் அண்ணா பீரியட்ல. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தனியார் பேருந்தெல்லாம் பொதுப்பணித்துறைக்கு கொண்டு இதை கிராமத்துக்கு கொண்டு போனதே கலைஞர் தான். ஆனா இன்ன வரைக்கும் ஒரு நிமிஷமா இன்ன வரைக்கும் கிராமம் புகாத பஸ் வசதி நிறைய ஊர் இருக்கதான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல நானு. ஆனா இன்ன வரைக்கும் இதுக்கு, அதாவது இப்போ இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி இவரு ஒரு நிமிஷமா நான் ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன், நீ அதுக்கப்புறம் சொல்லு. சரிங்கண்ணா பேசுங்கண்ணே. என் தங்கச்சி தானம்மா நீ. உரிமை இருக்கலாமா? ஆமாண்ணே, கரெக்ட்ண்ணே, நீங்க பேசுங்கண்ணே. சரிங்க. என்ன ஆச்சுன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம இவர் இருக்கார்ல, இதுக்கு முன்னாடி போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தார்ல, அவர் ஒரு ஊர்ல போய் ஃபர்ஸ்ட் டைம் போய் ஓபன் பண்ணி வச்சிட்டு இருந்திருக்காங்க. ஓ சூப்பர்ண்ணே. அது நடந்தா இருக்கு.
இது இல்லன்னு சொல்லவே முடியாது. இன்னைக்கு ஓ அதாவது ஊருக்கு போகவே இல்ல இத்தனை வருஷமா பஸ் போக்குவரத்து துறை அமைச்சர் போய் திறந்து வச்சிருக்காரு. வாவ் சூப்பர்ண்ணே. என்னமா பண்ணலாம் அதுக்கு? அண்ணா நான் என்ன சொல்றேன், நீங்க 2.0 மாடல் ஆச்சு எங்களை வந்து திரும்ப 200 நீங்க கேட்கும் போது நம்ம என்ன பண்ணிருக்கணும், நானு இந்த மாதிரி போகாத ஊர், ஏன்னா நம்ம ஆல்ரெடி 22K இருக்கோம்லண்ணே, போகாத ஊருக்குலாம் பஸ் கூட விட முடியலன்னு தானே அந்த மக்கள் ஓட்டு போடலண்ணே. 56 வருஷம் பஸ்ஸே வரலன்றாங்க. கிட்டத்தட்ட டெய்லி ஒரு வீடியோ வருது ஒவ்வொரு கிராமத்துல இருந்து. அந்த மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நான் என்ன கேக்குறேன், அந்த மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆமாண்ணே அவங்கதான் ஓட்டு போட்டிருக்காங்கண்ணே. இல்லம்மா. ஓ அவங்க ஓட்டு போடல, அவங்க உங்களுக்கு தான் திரும்ப ஓட்டு போட்டாங்களே. பஸ்ஸே குடுக்கலனாலும் பரவாயில்ல எங்களுக்கு 2.0 மாடல் ஆட்சி வரணும்னு உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களாண்ணே? அம்மா நான் சொல்றத வந்து நல்லா புரிஞ்சுக்கோ. ஆமாண்ணே சொல்லுங்கண்ணே. ஒரு திட்டம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஊரா நடந்துட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ஒரு விஷயம் இன்னைக்கு எட்ட முடியாத இடத்துல ஒரு ஊர் இருக்கும். ஓகேங்களா? அப்படி ஒரு கிராமம் இருக்கும். அப்படி ஒரு கிராமத்தை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி செலக்ட் பண்ணி, 5 வருஷம் இல்ல, ஒரு 3 வருஷம், இந்த ஆட்சி முடியறதுக்கு முன்னாடி கூட செலக்ட் பண்ணி சிவசங்கரன் வந்து ஓபன் பண்ணி விட்டாரு. ஓ 5 வருஷத்துல கடைசி 5வது வருஷம் சிவசங்கரன் போய் திறந்து பாத்தீங்களானே, எவ்வளவு புத்திசாலித்தனமா பண்ணிருக்காரு. என்னமா பண்றது அப்படின்னா, அப்படி என்னென்னமா பிரச்சனை? இப்ப இவ்வளவு நாள் நான் என்னமா கேக்குறேன், இப்ப இவ்வளவு நாள்ல பிரச்சனை நடந்ததுக்கு டிஎம்கே மட்டும் தான் காரணமா? இல்லண்ணே நீங்க ஐயோ அண்ணா நான் உங்களை மட்டும் எப்படின்னு காரணம் சொல்லுவேன். நீங்க வந்து அந்த ஆட்சி முடிஞ்சு வரும்போது நீங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்க, அவங்க ஒழுங்கா பண்ணல, நாங்க வந்து சூப்பரா டிராவிடல் மாடல் 2.0 ஊர் எந்த ஊர்ல எல்லாம் பஸ் இல்லையோ அதெல்லாம் நாங்க பஸ் விடுவோம், எல்லா கிராமத்தையும் நாங்க இணைப்போம்னு சொல்லி தானே நான் 5 வருஷம் வந்தீங்க. கடைசி 5வது வருஷம் வந்து சிவசங்கர் ஐயா ஒரு 4 ஊரை தெரிஞ்சுக்கிட்டாரு, அந்த 4 ஊர்ல பஸ் திறந்து விட்டாரு தங்கச்சின்னா. என்னன்னு இது? ஆமா சரி அதை விடுங்கண்ணே, அந்த டாபிக் விடுங்க. பஸ் உங்களுக்கு கிடைக்கல, தனியார் கிட்ட கலைஞர் தான் உங்களை கூட்டு வந்து பஸ் விட்டாரு. இன்னும் நீங்க கலைஞர் பீரியட்ல இருக்கீங்கண்ணே. நம்ம இப்ப அடுத்து வருவோம். நம்ம வந்து நீங்க சொன்னீங்கல்ல நம்ம சனாதனம்ட்டு, நீங்க எலெக்ஷன் முன்னாடி 2 ஒட்டகத்துக்கு கல்யாணம் பண்ணாங்கண்ணே. எதுக்குண்ணே பண்ணாங்க? 2 ஒட்டகம் யாருமா கல்யாணம் பண்ணா? ஐயோ அண்ணே உங்களுக்கு இது தெரியாதா? என்ன யாருமா? சொல்லு. அண்ணா சனாதனத்தை வளர்த்தாங்கல்லண்ணே. அந்த நம்ம 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 கொளத்துறையாவோட மனைவி வந்து அவங்க வந்து ஜாதகத்துல வந்து நம்ம கொளத்துறையா ஜெயிக்கணும்னா அவங்களுக்கு வந்து 2 ஒட்டகத்தை வச்சு கல்யாணம் பண்ணணும், அப்பதான் ஜெயிப்போம்னு சொல்லிட்டாங்கண்ணே சனாதனத்துல. இது தெரியாம நம்ம ஐயா அதை நம்பி 2 ஒட்டகத்துக்கு பேர் கூட கேட்கலண்ணே, கூட்டு வந்துட்டாங்க 2 ஒட்டகத்தை கூட்டு வந்து அந்த அம்மா 2 ஒட்டகத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கண்ணே. அது ஏதோ 2ம் ஆம்பளை ஒட்டகமா, அதனால எதிரானதால குளத்துல தோத்துருக்காருண்ணே. பாத்தீங்களா இப்படி ஒரு அநியாயம்? ஒரு நிமிஷம் நான் ஒன்னே சொல்றேன். நான் பெரியார் கொள்கையில ஈர்க்கப்பட்டு திராவிட கட்சிக்கு வந்தவன். பெரியாரோட கொள்கை என்ன ப்ரோ? சமத்துவம், பெண் உரிமை, சாதி இல்லாத சமூகம் அமைக்கணும். இன்னொன்னு இவங்க சொல்ற மூட நம்பிக்கை எதையும் நம்ப கூடாது. பெண் ஏதோ சொன்னீங்களே என்ன ப்ரோ? அது பெண் சமத்துவம். ப்ரோ ஒரே ஒரு क्वेश्चन. இருங்க யாருமே பேசாதீங்க. இந்த ஒண்ணுங்க அண்ணன் பாவங்க, கொஞ்சம் ப்ளீஸ்ங்க எங்க அண்ணன் கிட்ட. அண்ணன் நான் உங்களுக்கு அதை அனுப்புறேன். இப்படி வந்து நம்ம குளத்துற அண்ணனை ஏமாத்திட்டாங்கண்ணே. 2 ஒட்டகத்தை கல்யாணம் பண்ணி வச்சதாலதான் இப்படி மாறி போச்சாண்ணே. நீங்க வந்து கரெக்டா சொல்றீங்க பெரியார் கொள்கை. கலைஞரே கோவப்பட்டு இருப்பாருல, பெரியார் கொள்கை நீ வச்சுக்கிட்டு 2 ஒட்டகத்துக்கு கல்யாணம் பண்ற பாரு இப்படி ஆயி போச்சுன்ட்டு. நீங்களும் எடுத்து சொல்ல வேண்டாமாண்ணே இதெல்லாம்? பெரியார் பேரண்டா. நீங்க அமைதியா இருங்க கைஸ், அண்ணனும் நானும் பேசுறீங்க. தங்கச்சி நான் ஒன்னே சொல்லவா? தங்கச்சி சொல்லுங்கண்ணே. ஆமா நான் ஒண்ணு சொல்லவாமா? என் ஒய்ஃப் நான் வந்து கடவுள் மறுப்பாளர் தான். என் ஒய்ஃப் வந்து வேற அவங்களுக்கு எதுவுமே வேண்டாம், அவ எதுவுமே விரும்ப மாட்டான்.
அவளுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு 2 வாட்டி கோயிலுக்கு கூட்டு போகணும். சனிக்கிழமை இல்லைன்னா வந்து புதன்கிழமை. ஏன்னா அன்னைக்குதான் எனக்கு ஒர்க் ஃப்ரீயா இருக்கும். நான் ஐடி கம்பெனில இருக்கேன். அன்னைக்கு மட்டும்தான் என்னால கோயிலுக்கு கூட்டு போக முடியும். அது அப்படிதான் இருக்கு. அதனால அன்னைக்கு மட்டும் அவளை கோயிலுக்கு கூட்டு போவேன். அவ கும்பிடுவா, நானும் கூடயே போவேன். எனக்கு விபூதி வச்சு விடுவா, வாங்கிப்பேன். இதுல என்னமா தப்பு இருக்கு? தப்பே இல்லைண்ணே. நான் என்ன சொல்றேன், நம்ம சனாதனம் சொல்லி இல்லண்ணே, சனாதனம் ஒழியணும். சனாதனம் ஒழியணும். சனாதனம் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க? உங்க கட்சியில என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சனாதனா? ப்ரோ ஒரே நிமிஷம் இதை மட்டும் சொல்லிடுறேன் அண்ணா. சனாதனத்துல ஒண்ணு இருக்குன்னு, பிறப்பால் ஒருத்தன் வரக்கூடாது அப்படின்னு ஒண்ணு இருக்கு சனாதனத்துல. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ஓகே, நீங்க சொல்றது கரெக்டான. பிறப்பால் வருவாங்களா மாட்டாங்களா, இருக்காங்களா இல்லையா? இல்லன்றா. உதயநிதி யாரு? நான் சொல்லவா? ஸ்டாலின் யாருன்னு? சரி, ஸ்ரீநாத் யாருங்க? என்ன சொல்றேன்னா, உங்க கட்சி பேசினா அதுக்கு உங்க கட்சி பேசுங்க, அதுக்கு நாங்க விளக்கம் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஐயா. ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட, இந்த கேள்விக்கு மட்டும் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லைண்ணா. ஸ்ரீநாத் வந்து தளபதியோட ஃப்ரெண்டுங்க. அவரை விட்டு நவுந்து இப்படி வாங்க. பிறப்பால் வாரிசா? அதான் வாரிசு. அர்த்தம் தெரியுமா? அவனை வைக்கிற நீ எங்க இல்லண்ணே, ஒரு நிமிஷம் அண்ணன். இப்போ வாரிசுனா என்ன? இப்போ வந்து எங்க வீட்டுல இல்லண்ணே, ரெட் ஜெயின்ட்ல வந்து இப்ப வாரிசு தானே. இன்பன் உதயநிதினு வாரிச போட்டிருக்கீங்க, அது வாரிசு. இப்ப வந்து சன்ஷைன் ஸ்கூல் நடத்துற வந்து ஸ்டாலினோட டாட்டர் நடத்துறாங்களா, அது வாரிசு. இப்ப அந்த மாதிரி இதெல்லாம் வாரிசு. ஸ்ரீநாத் வாரிசு இல்லையா? ஒரு நிமிஷம், வில்லிவாக்கத்துல திமுக சார்பா ஒருத்தர் நிறுத்தினீங்களே, அவர் பேர் என்னன்னு? ஒரே நிமிஷம். ஷாலினி ஏதோ சொல்லணும்டா. ஷாலினி நீங்க ஆமா ரூபி, மொத்த क्वेश्चन நீ கேட்டா மத்தவங்க உங்க அண்ணகிட்ட நீ மட்டும் தான் பேசுங்க, மத்தவங்க பேசாத இல்லையா? ஓகே ஓகே गाइस, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஐயா, கொஞ்சம் பாத்து. நெக்ஸ்ட் கிருபா, அப்புறம் அப்துல், அதுக்கு அப்புறம் செகண்ட் பேஸ்ட் ஒருத்தர் வந்துகாரு. செகண்ட் பேஸ்ட் அவர்ட்ட போய் ஃபர்ஸ்ட் இந்த பேஸ்ட் இது பண்ணிட்டு இருக்க தம்பலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒருமே பேசலாம். இது பாருங்க தங்கம், நல்லா கேளுங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க எல்லாருமே என்ன சகோதரர்கள் தான். நான் அப்படிதான் பாக்குறேன். ஆனா ஃபர்ஸ்ட் நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் கேக்குறேன். என்கிட்ட 2 கொஸ்டின் இருக்கு. நீங்க வந்து வாரிசுன்னு சொல்றீங்கல்ல, ஓகே. நீங்க வந்து அது உங்க எக்ஸ்பிளனேஷனே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸ்ரீநாத்தை வந்து வாரிசுன்றீங்க. உங்களோட வாரிசுன்ற எக்ஸ்பிளனேஷன் வந்து ஃபர்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து நான் 2வது கேள்வியும் கேட்டுடுறேன். பெரியாரோட கொள்கைகள்னு சொன்னீங்கல்ல, நீங்க மனசு தொட்டு சொல்லுங்க. பெரியாரோட எல்லா கொள்கைகளும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பெண்ணுரிமை, பெண்ணுரிமை, பெண்களுக்கு வந்து ஈக்குவலான இடம் கொடுக்கறது, பெண்களை வந்து யாரும் ஆபாசமா பேசுறது கிடையாது, பெண்களுக்கு முன்னுரிமை எல்லா இடத்துலயும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. இப்போ வாரிசு அரசியல் இல்லைன்னா திமுகல வந்து ரொம்ப பழமையான மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எதுக்குன்னு சம்பந்தமே இல்லாம உதயா அண்ணாவனை கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க லீடர் ஆஃப் அப்போசிஷன்ல. இப்போ நேரு அவர்கள் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தானே வேணும். அந்த ஒரு அடிப்படையில தானே எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணீங்க, உங்க அண்ணனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ், உங்க அண்ணனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னு. எதுக்கு வந்து இப்போ அது வாரிசு அரசியல் இல்லாம எந்த அடிப்படையில கொண்டு வந்தாங்க? கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்களேன். கண்டிப்பா நான் ஒன்னு நிமிஷம் சொல்றேன். வாரிசு அரசியல்ங்கிறது வந்து தன்னோட ரத்த சொந்தத்துல மட்டும்தான் வரணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து புரியவே இல்லை. ஏன்னா ரத்த சொந்தத்துல வர்ற மட்டும்தான் வாரிசா? எனக்கு புரியவே இல்லை. நீங்க சொல்றது ஸ்ரீநாத் அப்படிங்கிற ஒரு மீன்வளத்துறை அமைச்சராயிருக்காரு. அவர் என்ன சமுதாயத்துக்கு போராடி தள்ளினாரு எனக்கு சொல்லுங்க.
ஏங்க உதயநிதி என்னங்க பண்ணாரு? இல்ல ஒரு நிமிஷம் ஒரு உதயநிதி என்ன நிமிஷம் பண்ணாருன்னு ஒரு நீங்க நிமிஷம் உதயநிதி சொன்னது கிரேசியஸ் சொல்லுங்க. கிரேசியஸ் அவரை பேச விடுங்க. அவர் ஒரு பேசுறதுக்கு நிமிஷமா அப்புறம் நம்ம ஒரு ரிப்ளை நிமிஷம் கொடுக்கலாம். ஒரு நிமிஷமா ஒரு நிமிஷம். அப்படி ஒரு காரணத்தை நீங்க ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா அதே காரணம் தான் இங்கேயும் நடக்கும். எல்லா கட்சியிலும் இது நடக்கணும். இன்னொன்னு சொல்றேன், இந்தியாவோட பாரம்பரியமே இப்படித்தான் இருக்குது. நீங்க இதுக்கு மாத்தி நீங்க யோசிக்கவே முடியாது. நான் சொல்றேன் உங்க கேட்டுங்க. கட்சியிலே அப்படி இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களாண்ணா? அண்ணே, கண்டிப்பா ஒத்துக்கிறேன். கிரேசியஸ் ஒரு நிமிஷம் இருங்க, அவர் பேசிட்டோம். வெற்றி இரு பேசிட்டோம். அண்ணே, நான் ஒன்னேன்னு சொல்றேன். இன்னைக்கு ஜெயலலிதாவோட மரணம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் விளக்க முடியாத ஒரு பிரச்சனையா தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயாலஜிக்கல் சைல்டு இல்லை. அவங்க அப்படி இருந்திருந்தா அவங்கள காப்பாத்திருப்பாங்க. இன்னைக்கு நீங்க கேட்ட கொஸ்டின் இல்லாத அன்வான்டட் கொஸ்டின்ல போயிட்டு லிங்க் பண்ணி விடாதீங்க. ஒரு நிமிஷம் பாருங்க ப்ரோ, நான் சொல்றேன் ப்ரோ. பாருங்க, இந்த பயாலஜிக்கல் பிசிக் இதெல்லாம் வேணாம். இங்க பாருங்களேன், தனிப்பட்ட வாழ்க்கையில விமர்சனம் பண்ண வேணாம். அப்போ நான் கேட்ட தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க மாட்டிப்பீங்க. ஏடா கூடமா சொல்லுங்க. வந்து ரெண்டாவது மனைவி ஐயோ சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். இருங்க, ரெண்டாவது குழந்தை பயாலஜிக்கலா ரெண்டாவது குழந்தை ஸ்டாலினுக்கு மட்டும் முதலமைச்சர் பதவி, கனிமொழிக்கு வந்து மந்திரி பதவியா? நான் சொல்லவா? சொல்லுங்க. அவர் இதை ட்ரை பண்றாரு. ட்ரிகர் பண்ணா ட்ரை பண்றாரு. மான்ஸ்டர் ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா ஓவராலா கொஸ்டின்ஸ் கேட்கற டைம் முடிஞ்சிச்சு. இப்ப நான் கொஸ்டின் கேட்கவான்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் கொஸ்டின்ஸ் கேட்கறேன். எங்க ப்ரோ அவர் கேக்குற क्वेश्चनக்கே வந்து அவர் சொல்ற இல்ல, நான் என்ன சொல்றேன்னா ஒரே நிமிஷம். சிம்பிள் டு ஆஸ்க் தி क्वेश्चंस தி பர்சன். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல வாரிசு அரசியல்னு சொல்லிட்டு. ஐயா, எங்க தாத்தா வந்து ஒரு சொத்து வச்சிருக்காரு, நல்லா கேட்டுக்கோங்க. அந்த சொத்து வந்து எங்க அப்பாவுக்கு வரும், எங்க அப்பா வச்சுருக்கிற சொத்து வந்து எனக்கு வரும். இதுதான் வாரிசு, ஓகேங்களா? இதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து எதை வாரிசு எதுன்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு கூகுள்ல படிங்க. அவசியம் கிடையாது. என்னது புரியல? நீங்க அரசியல் வந்து இது வந்து பொது சொத்து கிடையாது. நான் என்ன கேக்குறேன், உங்க வீட்டு பொது சொத்து கிடையாது இது. அரசியல்ன்றது வந்ததுல இல்ல வாரிசு அரசியலை கொண்டு வந்து இது வந்து அவனோட ஃப்ரெண்டு கூட்டு வந்தா. ஆமா, அவர் ஃப்ரெண்டு வேணா ஒண்ணு இன்னைக்கு வந்து புதுசா வந்து ஃப்ரெண்டு கிடையாது. 30 வருஷமா அவர் கூட டிராவல் பண்ணவர் தான். அவர் 30 வருஷமா மக்கள் இயக்கத்துல பணி செஞ்சுதான் இங்க வந்தாரு. உங்களை மாதிரி வந்து வந்தவுடனே 2 வருஷத்துல வந்தவுடனே இளைஞர் அணி பொறுப்பு அடுத்து டெப்டி சிஎம் வந்து கொடுக்க கிடையாது, ஓகேங்களா? எங்கே மனுஷன் போயிட்டாரா? சரி, ஓகே, விடு, வந்தோடனே நான் பேசுறேன். நிறைய क्वेश्चंस வந்திருந்தாங்க. இன்னொருத்தங்க யாரோ வந்திருக்காங்க ரவிடியன் ஸ்டாக். பேச சொல்லுங்க. இல்ல நான் எவனே ஒருத்தன் இந்த ஃப்ரெண்ட் வந்துட்டீங்களா? அமைச்சர்ல கொண்டு கொடுக்கலாமா? ஐயா வந்துட்டீங்களா? ஒரு நிமிஷம் ஐயா திராவிடன் இருங்க, நான் சொல்றேன். டெப்டி சிம் வந்து மக்கள் கேட்டு கொடுத்தீங்களா இல்ல எப்படி உங்க இஷ்டத்துக்கு கொடுத்தீங்களா போன 5 வருஷத்துல? அதே மாதிரி இவனுக்கு கொடுத்த அப்புறம் ஐயா, அவனுக்கு கொடுத்த இவனுக்கு கொடுத்தன்றத கிடையாது. அது வந்து 30 வருஷமா கூட டிராவல் பண்ண மக்களுக்கு. ஐயா ஐயா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா, நான் சொல்ற क्वेश्चंसக்கு ஆன்சர் பண்ணுங்க. சும்மா நைனேன்னு கத்திட்டு இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் சமுதாயத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா சமுதாயத்துக்கு போய் கேளுங்க. ஃபர்ஸ்ட் உதயநிதி ஸ்டாலின் என்ன சமுதாயத்துக்கு பண்ணாரு? நான் கேக்குற கேள்வி ஒரே நிமிஷம். உதயநிதி என்ன சமுதாயத்துக்கு பண்ணி கிழிச்சாரு இந்த 5 வருஷத்துல? என்ன நல்லா என்ன பண்ணாருன்னு நான் கேக்குறேன். ஐயா உன் தலைவன் நான் என்ன கேக்குறேன்னா 2 வருஷமா நீ சொல்ற 30 வருஷமா நீ போய் கேளு. நான் என்ன சொல்றேன், நீ போயிட்டு ஃபர்ஸ்ட் நீ ஒவ்வொரு பத்தி டேட்டா ஃபர்ஸ்ட் நீ போய் கலெக்ட் பண்ணிட்டு கத்துக்கிட்டு சிபிஎஸ்இ என்னன்னு கத்துக்கிட்டீங்க வந்து பேசணும். சும்மா ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துட்டு கண்டதை தெரியுது இதுன்னு சொல்லிட்டு வந்து நீங்க பேசிட்டு இருக்க கூடாது. ஒரு டாபிக் ஐடியாலஜின்னு பேசுறேன்னா அந்த ஐடியாலஜி டாபிக்கை பேசு. சும்மா அன்வான்ட் டாபிக்ஸை பேசினா அப்படின்னா எல்லாருக்குமே
அன்வான்ட் டாபிக் பேச தெரியும். சும்மா கத்துறதை வச்சு மட்டும் இங்க பேசிட்டு இருக்க முடியாது. சும்மா நீ எதிர்த்து நல்லா சவுண்டு பேசுற அப்படின்னா எல்லாத்தாலும் பேச முடியும். சும்மா நீ பேசுற மாதிரி இதுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் சொல்றதுக்கு நீ ஆன்சர் பண்ணு. சும்மா நை 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 நைன்னு கத்திட்டு இருந்தா அப்படின்னா எல்லாரும் கத்த தான் தெரியும். ஃபர்ஸ்ட் நான் சொல்ற கொஸ்டின் என்னன்னு கேளு. ஃபர்ஸ்ட் காது கொடுத்து அது கேட்கறதுக்கு முன்னாடி வாரிசு என்ன, அது என்ன, இது என்ன, ஃபர்ஸ்ட் வாரிசுனா என்னன்னு போய் ஃபர்ஸ்ட் நீ போய் பாரு. என்ன உங்க வீட்டில் உங்க தாத்தா பாட்டி அவங்க தான் வாரிசு. நீ அது லாஸ்ட்டாக தலைமுறை வந்திருப்பல அதுதான் வாரிசு. நீ வந்து அவன் வாரிசு இவன் வாரிசு அப்படின்ற மாதிரி சொல்ற டெஃபினேஷன் எடுத்துட்டு இருக்க. இது வந்து இவன் வந்து என்ன செஞ்சான் அவன் என்ன செஞ்சான்னு ஃபர்ஸ்ட் உதயநிதி என்ன செஞ்சான் அதை நான் சொல்லு. இந்த 5 வருஷத்துல என்ன செஞ்சான் மக்களுக்கு? இந்த 5 வருஷத்துல ஒன்றும் செய்யாது. ஒன்னே செஞ்சான். அவங்க அப்பா அவரு முதலமைச்சர். அதுக்கடுத்து வந்து அவர் வந்து டெப்டி சிஎம். யாரு கேட்டு டெப்டி சிஎம் கொடுத்தீங்க? நான் கேட்குற கேள்வி. இன்னைக்கு வந்து நீ அமைச்சரை கொடுத்துன்னு கேட்குறேன்ற. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு தெளிவா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு பேசணும். அவன் கட்சியில் அவன் வந்து கொடுத்துதான் அவன் பொறுப்பை. நீ வந்து கேட்கறதுக்கு ஒன்றும் இந்த பொறுப்பு கிடையாது. நீ டெப்டி சிஎம் யாரு கேட்டு கொடுத்த? நான் கேட்குற கேள்வி, மக்களை கேட்டு கொடுத்தியா டெப்டி சிஎம்? அவன் என்ன செஞ்சான்? அவன் என்ன மக்களுக்கு என்ன செஞ்சான்? மக்களுக்கு இவரு என்ன செஞ்சாரு? நான் கேட்குற கேள்வி. மக்களுக்கு ஒண்ணுமே செய்யறதில்ல. மக்களுக்கு செய்யாம நீ நேரம் வந்துருவேன். நேரம் உனக்கு தலைவர் பதவி கொடுத்துருவாங்க. அடுத்த ஒரு 75 வருஷம் கட்சின்னு உனக்கு கொடுத்துருவாங்க. 75 கட்சி தான் இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்கேன் ஆலமரத்து அடியில நோண்டி பாக்ஸ் வச்சுருக்காங்களே. அப்படி கூட கேட்க வேணாங்க. அவர் அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணாரு? இல்ல வெற்றி ஒரே நிமிஷம் வெற்றி ஒரே நிமிஷம். சாரி இன்டரப்ட் பண்ணதுக்கு. நீங்க ஸ்ரீநாத் பத்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேக்குறீங்களா? எனக்கு இப்பதான் ஒரு டீடைல் தெரிஞ்சது. ஸ்ரீநாத்தோட பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் முதல்ல உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஒருத்தங்களை அட்ரஸ் பண்றது இருங்க நீங்களே இப்போ உங்க கையில போன் இருக்குல்ல, முதல்ல போய் கூகுள் அடிச்சு ஸ்ரீநாத்தோட பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் என்ன, அவங்க ஃபேமிலி முதல்ல அதெல்லாம் தெரிஞ்சுட்டு வாங்க. நீங்க என்ன நீங்க உங்களுக்குலாம் சரி அப்படியே உதயநிதி ஸ்டாலினோட பேக்ரவுண்டே பாருங்க. பேசுறதுக்குலாம் எதுவுமே உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணாரு சொல்லுங்க. சரி இந்த 2 இயர்ஸ்க்கு முன்னாடி போன இதுல வந்து அன்பில் மகேஷ் ஆகட்டும், டிஆர்பி ராஜா இவங்கலாம் சரி நீங்க அதெல்லாம் விட்டுருங்க. சரி நீங்க அதெல்லாம் கூட விட்டுருங்க. இந்த பிரசன்னான்னு ஒருத்தவரை போட்டீங்க தெரியுமா எழும்பூர்ல? அவர் என்ன பண்ணாரு? டிவி நியூஸ்ல பேசுறதவர் அவர் என்ன பண்ணாரு? எதுக்கு பிரசன்னா கொடுத்தீங்க சீட்டு? பிரசன்னா யாரு? நீங்க வந்து இப்ப ஜென்சி டிஎம்கே மீட்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் நடத்துறீங்க. அது கட்சி சார்பு இருக்கு, கட்சி சார்பு அந்த பசங்களுக்கு என்ன பண்ண போறீங்க? சரி நீங்க அதையும் விட்டுருங்க. டெபுட்டி சிஎம் போஸ்ட் வந்து உங்க இது டைம்ல தான் கிரியேட் பண்ணது. ஒன்னு ஸ்டாலின் சார் கிரியேட் பண்ணது, இன்னொரு வந்து டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் சார் கிரியேட் பண்ணது. இப்ப டெபுட்டி சிஎம் இவர் தான் முன்னாடி அறிவிச்சுட்டு பண்ணீங்களா? சரி அட்லீஸ்ட் மக்கள்கிட்ட கருத்தாவது கேட்டீங்களா? சரி நீங்க இதெல்லாம் நான் விட்டுறேன். ஐயா நான் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணும். அவங்களுக்கு வந்து ஒரு யாருங்க அதை மியூட் பண்ணிட்டே இருக்கிறது? இல்ல மியூட் ஆகி உங்களுக்கு மட்டும் ஆன் ஆச்சு. இப்ப பேசுறேன். இல்ல என்ன தேர்தலோ இதுவோ வச்சுதான் வந்து எடுக்கணும் அவங்கள. எந்த தேர்தலும் வைக்கிறது கிடையாது. எந்த தேர்தலும் வைக்காம நீங்க மட்டும் கலைஞருக்கு அப்புறம் இவரு அப்படியே அப்புறம் எத்தனை பணி செய்வாங்க? அப்ப அந்த அதுக்கப்புறம் கனிமொழி இருக்காங்களா? எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க? ஜெயிலுக்கு போனோம் எத்தனை பேரு? ஏன் நீங்க எது வேணா சொல்லுங்க. இப்போ ஏ ராஜா இருக்காரு, அவரும் கேஸ் வாங்கிட்டு உள்ள போனவர் தானே. அவரும் தான் உங்களுக்காக போராடி இருக்காரு எத்தனையோ இதுல. கே இருக்காரு, துரைமுருகன் இருந்தாரு. உங்களுக்கு ஆர்எஸ் பாரதி இருக்காரு. எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு கட்சியில? இவங்க எல்லாருக்கும் நீங்க வந்து ப்ராப்பரான ஒரு எலெக்ஷன் வச்சு யாரு அதே கேள்வி நானே கேக்குறேன். நீ எதுவுமே இல்லையே. சரி இவங்க எத்தனை ஸ்டேஜ் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் நீங்க கீழே இறக்கி உட்கார வச்சு ஒரு நிமிஷம் ப்ரோ. அமைச்சரை நோட் பண்றீங்க. எனக்கே கனெக்ஷன் கிடைக்கிறது கஷ்டம். எத்தனை தடவை ஐயா ஃபர்ஸ்ட் மினிஸ்டரை வந்து ரெஸ்பெக்ட் பேசுங்க. இப்ப நாளைக்கே வந்து விஜய் வந்துட்டு இப்போ ஒண்ணு பண்ணிட்டு விஜயோட பையனை கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னா வெற்றி ஒரே நிமிஷம் வெற்றி அதான் மெசேஜ் பண்றேன். வெற்றி கொஞ்சம் அமைதியா ப்ரோ திராவிடன் போறீங்க பாருங்க. யாருக்கு அந்த மியூட் போட்டு விளையாடுறது எனக்கு புரியல. வெற்றி அமைதியா இரு. நான் சொல்றேன் இவனுக்கு தான் நெட்வொர்க் இல்ல. இரு அமைதியா இரு. உனக்கு தான் கேக்கல இங்க பேசுறது. எனக்கு யாரும் பேசுறது கேக்கலையா? ஆமா ஆமா. அட மென்டல் டேய் அவனுக்கு மெசேஜ் பண்ணுங்கடா. கேக்கலன்ற அவனே ஒத்துக்கறான். ஆனாலும் புரிய மாட்டேங்குறாங்க சொல்றது. சரி ஓகே இங்க பாருங்க. ப்ரோ திராவிடன் ப்ரோ அமைச்சரை வந்து அவன் இவன் சொல்றது வந்து முற்றிலும் தவறானது.
கண்டிப்பா அது வந்து நான் accept ஏற்கிறேன். பண்ணிக்கவே ஆனா முடியாது. அதுக்கு தகுதியான அது ஆளா உங்களுக்கு ஸ்ரீநாத்? இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. உதயநிதியை கம்பேர் பண்ணா ஸ்ரீநாத் எவ்வளவோ தகுதியான என்ன தகுதின்னு சொல்லுங்க எவ்வளவோ சொல்லுங்க. தகுதி. அங்க பாருங்க, நான் சொல்றேன் இங்க பாருங்களேன், 5 வருஷம் இங்க பாருங்க, 5 வருஷம் எம்எல்ஏ இங்க இருந்திருக்காரு. பாருங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் 5 வருஷம் எம்எல்ஏ ஐயா இருந்திருக்காரு. கேளுங்க ப்ரோ, ஒரு நிமிஷம் இன்னொன்னு சொல்றேன், நீங்க 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப 5 வருஷம் எம்எல்ஏ இருந்திருக்கதா சொல்லுவீங்க. இவரையும் 5 வருஷம் விட்டீங்கன்னா 5 வருஷம் இருந்தா தான் சொல்ல முடியும். நாங்க என்ன பேச்சு இது? அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னு கேள்வி, இதுதான் கேள்வி. 5 வருஷம் எம்எல்ஏ உங்களுக்கு வந்தாருன்னா என்னன்னா நீங்க வைத்தெரிச்சல், ஜெயிச்சதுக்கு வேற அப்புறம் ஒண்ணும் ஜெயிச்சதுக்கு கிடையாது. அப்புறம் ஏய் 5 இல்ல வருஷம் சாரி guys, மாஸ்டர் இருங்க guys. பேசுங்க. 5 வருஷம் விஜயோட வாரிசு இருந்தாருன்னா விஜயோட வாரிசுங்க. ஏங்க நான் ஒண்ணு மட்டும் ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு டைம் ஒண்ணு மட்டும் நான் கேக்குறேன். நீங்க அவர் திராவிடன் தூத்துக்குடியான்னு மட்டும் கேளுங்களேன். அந்த ஒரு டவுட், திராவிடன் அண்ணா நீங்க தூத்துக்குடிக்காரங்களா? இல்லண்ணே, இல்லம்மா, நான் திருச்சிமா. அண்ணா திருச்சியா? நான் ஒரே ஒரு சரி கேள்விண்ணே. சரி. எனக்கு வந்து இப்போ சீரியஸா ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டுக்கிறேன். சொல்லுமா. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பையன் இருக்கான், ஓகேங்களா? உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு பையன் இருக்கான், ஓகேங்களா? நீங்க உங்க பையனை வாரிசுன்னு சொல்லுவீங்களா உங்களுக்கு, இல்ல உங்க ஃப்ரெண்டோட பையனை வாரிசுன்னு சொல்லுவீங்களா? நல்லா கேட்டுக்குமா, ஒரு விஷயம் இல்ல எனக்கு இதுக்கு மட்டும் ஆமா, ஏன்னா எனக்கு ஒரே வந்து உங்களுக்கு விஷயம் தான், பேசிக்கா ஒரே விஷயம் தான். இருங்க ப்ரோ, திராவிடன் நான் ஆன்சர் பண்ணிடுறேன். ஷாலினிக்கு ஸ்ரீநாத்துக்கு ஏன் கொடுத்தீங்க அதை சொல்லுங்க, அவர் அதான் சொல்லுவாரு. முதல்ல நீங்க ஏங்க வாரிசுன்னா ஷாலினி, என்னன்னு ஃபர்ஸ்ட் ஸ்ரீநாத்துக்கு பேசிட்டு கொடுக்கறதுக்கு என்ன அதுக்கப்புறம் நான் அவசியம்? ஆன்சர் சொல்றேன். அமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கு ஐயா அவருக்கு ஏதாவது தகுதி ஸ்ரீநாத்தை இருக்கா? பொறுத்த அண்ணன் வரைக்கும் நான் இல்ல என்ன அண்ணன், ஒரே திராவிடன் அண்ணன் ஒரே ஒரு ஒரே கேள்விண்ணே. ஒரு அவருக்கு ஏதாவது நிமிஷம் தகுதி இருக்கா? அமைச்சர் பதவி நான் வந்து கொடுக்கறதுக்கு இதுக்கு யாருக்கு இல்லண்ணே ஆன்சர் தகுதி? இல்லண்ணே ஐயா அண்ணன் இதனால அண்ணன் ஒரு நிமிஷம் கைஸ், ஒரு நிமிஷம் அண்ணன். உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தகுதி இருந்தா அமைச்சரவை கொடுக்கலாண்ணே? இந்த மாதிரி தகுதியோட அமைச்சரவை கொடுத்தவங்க யாராவது இது உங்களுக்கு தெரியுமாண்ணே? கச்சத்தீவை பத்தி கேட்டா நோ கமெண்ட் சொல்ற அளவுக்கு எந்த அமைச்சர் கச்சத்தீவுனாலே அமைச்சர் ஓடிடுவீங்களேங்க நீங்களா? கச்சத்தீவு தாரவாத்தமெல்லாம் யாரு ஏய் பேசாதீங்க. சொல்லுங்க, இருங்க யாரு சொல்லுங்க? guys. அண்ணன் 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 சொல்லவா அண்ணன் டென்ஷன் சொல்லவா ஆகாதீங்கண்ணே. இத அண்ணன் அண்ணன் இத பத்தி பேசலாம். அண்ணன் அண்ணன் மாநிலத்துக்கு இருங்கண்ணே. ஒரு இடத்த அண்ணே அண்ணே ஒருத்தங்க ஒரு கொஸ்டின் கேட்டா அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கண்ணே, அதுக்கடுத்து வேற கொஸ்டின் சொல்லுங்கண்ணே. ஷாலினி ஒரு கொஸ்டின் இல்ல கேட்டுச்சுண்ணே. கைஸ், நான் என்ன தரமா, இங்க பாருங்க கைஸ், நான் என்ன தரமா, சிம்பிள், பண்ணி ரொம்ப விட்டே ஷார்ட்டா இருக்காங்க, ஷார்ட்டா மியூட் பண்ணி விட்டுட்டே இல்ல இருந்து ஷார்ட்டா. பதில் சொல்லு பதில். ஆனா நான் இங்க பாருங்க, டென்ஷன் ஆகாதீங்க, மியூட் ரிலாக்ஸா பண்ணிட்டே பேசுங்க. இருந்துட்டு பதில் சொல்ல முடியும், பதில் சொல்ல முடியாது. சரி மச்சான் ஓகே. டிராவிட் அவர் ஸ்ரீநாத் ஃபுல்லா தவிர சாப்பிட்டு வேற இருக்காருடா. யாரை ஏய் பத்தி ஒரு வேணாலும் கேள்வி நிமிஷம் கேளுங்க கைஸ், ப்ரோ. சும்மா கைஸ் அதிலே ஒரே நின்று நிமிஷம். அது உண்மை, இதோ அது கைஸ் உண்மை, அது ஒரே உண்மை. நிமிஷம் இருங்க, சாப்பிட்டு பாருங்க இருக்காரு பாருங்க. அவரு, இல்ல சாப்பிட்டு எல்லாரும் மேட்டர். எல்லாரும் ரைட் கொஸ்டின், ரூபி கேட்டது ரைட் கொஸ்டின், எல்லாம் ரைட் கொஸ்டின் கேக்குறீங்க. ஆனா ஒரே நிமிஷம், அவர் ஸ்ரீநாத்லயே தான் நிக்கிறாரு. ஆமா, அதை விட்டு தர ப்ரூஃப் எடுத்து போட்டா நான் கூட என்ன நம்ப சொல்றேன்னா, மாட்டாரு போல. இரு நான் ப்ரோ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நிமிஷம் ப்ரோ, திராவிட ப்ரோ, அவர் ஏதோ இப்ப வேற மாதிரி பாருங்களேன். இருக்காரு. இல்ல அப்படிலாம் இருக்காரு. திராவிடன் ப்ரோ, இப்ப ஓ, பாருங்களேன், நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன். சொல்லுங்க. உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கும் போது நீங்க ஒரு விஷயம் 5 வருஷம் எம்எல்ஏவா இருந்தாருன்னு நீங்க கரெக்டா? ஆமா, ஓகே, அவரு எதுக்கு எம்எல்ஏ ஆக்குனீங்க? ஒரு நிமிஷம் சொல்லவா நான் சொல்லவா? அதுக்கு சொல்லுங்க. முன்னாடியே வந்து எம்பி எலெக்ஷன்ல வந்து அவர் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. பிரச்சாரமா? என்ன முட்டு ப்ரோ ஏங்க முடிஞ்சு போச்சு ஸ்ரீநாத் முப்பட்ட அப்படிதானா? முட்டு. சரி, இருங்க guys, எவ்வளவு இருங்க சோஷியல் guys, சர்வீஸ் அவர் பண்ணிருக்காங்க. பேசிட்டோம். இருங்க ஒரு ஏய் நிமிஷம் இருங்க, பேசிட்டோம் இருங்க, பேசிட்டு விடுங்க, லெட் ஹிம் ஸ்பீக். அவருக்கு எம்எல்ஏ ஆவறதுக்கு முன்னாடியே ப்ரோ வந்து ப்ரோ ப்ரோ பிரச்சாரம் ஒரு கைஸ், நிமிஷம் இருங்க. பிரச்சாரம் பண்ணிருக்காரா கைஸ்? பிரச்சாரம் பண்ணிருக்காரா? திராவிடன் அண்ணா உங்களுக்கு ஒண்ணு தெரியல. அவர் குழந்தையா இருக்கும் போதே அவர் வந்து அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா ஸ்ரீநாத் வந்து வந்து இருக்கும் போதே அப்படியே போய் தள்ளிட்டு இருந்தான். ஏய் பாத்தீங்களா? அவ்வளவு சாப்பிட்டா பேசு ப்ரோ திராவிட ப்ரோ, இதான் ஐயா அண்ணன் உங்க அப்படி பாத்தீங்களா? அப்படி பார்த்து ஸ்ரீநாத் தான் பேச பிரச்சாரம் பேச என்ன பண்ணாரு. பேசுறீங்கன்னு என்னையா தெரியுதா? பேசுறீங்க? ஸ்ரீநாத் தான் ஐயா பிரச்சாரம் நீங்க பண்ணாரு. அன்வான்டா பேசுனீங்கன்னா அந்த அன்வான்ட் டாக் எங்களுக்கும் தெரியுங்க ஐயா. ஏய் நீங்க எப்பா கொஞ்சம் நீ பார்த்து தான் ஒழுங்கா என்ன பேசணும். புரியல எனக்கு. அண்ணா நான் கேட்ட ஐயா ஃபர்ஸ்ட் ஸ்ரீநாத் கொஸ்டினுக்கு தான் இல்ல, பதில் பிரச்சாரம் சொல்லுங்க. பண்ணாரு. ஒரு நிமிஷம். நான் என்ன கேக்குறேன், நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். ஒரு நிமிஷம், 2 நிமிஷம் ப்ரோ நான் 2 மினிட்ஸ் அண்ணே நான் 2 மினிட்ஸ் அண்ணே நீ சாப்பிட்டியாண்ணே? ஒரே நிமிஷம் ப்ரோ நீ சாப்பிட்டியாண்ணே? தலைவரே, நான் 2 சாப்பிட்டீங்களா? ப்ரோ கிருபா இங்க கம்முனு பாருடா, ப்ரோ. இங்க பாருடா, கீழ எல்லாருக்குமே அண்ணா இங்க சாப்பிட்டீங்களா? இருக்கும்டா, திராவிடன் சாப்பிட்டீங்களா? அண்ணா இங்க இருக்கும்டா, எல்லாரும் ஒரு மாதிரி கத்திட்டே இருந்தானா, சிம்பிளா ரொம்ப ஸ்வீட்டா முடிச்சிருவான். ஆனா பிரச்சாரம் பண்ணதுக்காக எம்எல்ஏ ஆக்கிட்டீங்க, கரெக்டா? இல்ல இல்ல வேற திராவிடன் சாப்பிட்டாரு. நான் சொல்லவா? ப்ரோ இருங்க ப்ரோ, நான் சொல்லுங்க. ரெண்டே நிமிஷம் நான் 3 சொன்னா நிமிஷம்
ஓகே, தேங்க்ஸ். ஆக்சுவலா வந்து இங்க வந்து திமுக இளைஞர் படைன்னு ஒரு 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 விஷயத்த ஏற்படுத்திய ஆளு வந்து உதயநிதி ஸ்டாலின். கட்சியில வந்த போது இல்லைங்க, அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே முட்டுடா. சொல்ல விடுங்கடா. ஏடா அண்ணனை கொஞ்சம் தண்ணி கொடுங்க பாஸ், தண்ணி கொடுங்க கொஞ்சம் குடிக்கட்டும். ரொம்ப நேரம் பேசுறேன். ஒரு நிமிஷம் சொல்லுங்க நீங்க உங்க எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லா கொடுங்க. இருங்கப்பா, எல்லாம் அமைதியா இருங்கப்பா. சொல்லி முடிச்சறேன், நீங்க பேசுங்க. ஓகேவா? அவர் ஆல்ரெடி தண்ணி குடிச்சாருப்பா. ஆல்ரெடி அவர் தண்ணி குடிச்சு. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சொல்றேன். பேசுறேன் அண்ணா, நீங்க பேசுங்கண்ணே. அண்ணே நீங்க பேசுங்கண்ணே. அண்ணா நீங்க இன்ஸ்டால நீங்க ஒரு ரீல் போடுறீங்க, நீங்க பேசுங்கண்ணே. இல்ல அவர் வந்து சொல்றாரு நம்மளுக்கு வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷனோட கிரைட்டீரியா பேக்ரவுண்ட்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்ல ஷாலினி சிஸ் அவர் வந்து ஒரு ரீல் போட்டிருந்தாரு. ஆக்சுவலா நீங்க யாருமே பாக்கல, இன்ஸ்டால இப்ப புதுசா போடுறீங்க. ஒரு நிமிஷம் கைஸ், நீங்க எங்கெங்கயோ போறீங்க. ஆனா யூத் விங்னு டிஎம்கேல ஒன்னு இருக்கு, அது உதயநிதி வந்துதான் ஸ்டார்ட் பண்ணாருன்றீங்க, கரெக்டா? யூத் விங்கிறது உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்டார்ட் பண்ண விஷயம் இல்ல, அதுக்கு முன்னாடி. அது எப்பத்துல இருந்து இருக்கு? அது ரொம்ப வருஷமா இருக்கு. ட்விட்டர் வந்து இருக்கு. கலைஞரே வந்து ட்விட்டர்ல அக்கௌண்ட் வச்சிருக்காருங்க. சரி, ஓகே, தெரியும். ஆலமரத்தை அழிக்க முடியும், டிஎம்கேவை கழிக்க முடியாதுன்னு வேற போட்டோம். அவர்கிட்ட திராவிடன் ப்ரோ, நீங்க சாப்பிட்டு வீட்டுக்கு போங்க, சாப்பிட்டு வீட்டுக்கு போங்க. வெளுத்துட்றோம் எல்லாரையும் கைஸ். திராவிடன் ப்ரோ, நீங்க சாப்பிட்டு வீட்டுக்கு திராவிடன் ப்ரோ, நீங்க சாப்பிட்டு இருங்க கைஸ், கொஞ்சம் ஃபன் பண்ணுங்க. சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு கதை சட்டை ப்ரோ, சரிங்க கதை சட்டை. அதெல்லாம் இல்ல கைஸ், ஒரே ஒரு நிமிஷம். எனக்கு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம். இல்ல மாஸ்டர் போ தப்பு பண்றோம். நம்ம அவர் வந்து ஹிஸ்டரி சொல்றாரு, நம்ம இது ஆப்போசிட் பார்ட்டி லீடர் ஹிஸ்டரி சொல்றாரு. அதை நம்ம கொஞ்சம் கேட்டா கைஸ் கீழே என்ன ரெக்கார்ட் பண்ணுங்க. இந்த ஹிஸ்டரி வந்து ரிப்பீட் நமக்கு கிடைக்காது. உங்களுக்கு ஒரு அரிய கேட்டா விட மாட்டறாங்க நம்ம பசங்க. நம்ம பசங்க டேய் முன்னாடி ஊத்தி மேரிக்காதீங்க. உண்மையாவே உங்க எல்லாரையும் கண்டிக்கிறேன்டா. நம்ம பசங்க திராவிடன் ப்ரோ கூட புரிஞ்சுக்கிறாரு. ஆனா இங்க புரிஞ்சிக்காம சொல் பேச்சு கேட்காம இருக்குது நம்ம பசங்க தான். இந்த ஸ்பேஸ் மாஸ்டர் சொல்றீங்க, ஒருத்தன் கூட பேச்ச கேட்க மாட்டறான். ரெக்கார்ட் பண்ணுங்க, இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாளை வந்து நம்மளும் போய் பேசணும் எல்லாத்துக்கிட்டையும். நீங்க சொல்லுங்க அண்ணே, அண்ணே சொல்லுங்க. அதாவது சட்டமன்றத்துல கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாம அண்ணே, நான் அதை கேட்கல அண்ணே. நாங்க என்ன கேட்டோம்னா உதயநிதி வந்து சொன்னீங்க பிரச்சாரம், அதுக்கடுத்து சொல்லுங்க. மீதி நெக்ஸ்ட் இதையும் பேசலாம். இப்ப சட்டமன்றம் பேசலாம். ஃபர்ஸ்ட் இது சொல்லுங்க. பண்றீங்க இல்ல மியூட் பண்ணா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அதுதான் மியூட் பண்ணேன். நான் சொல்றேன், சட்டமன்றத்துல கேள்வி பதில் சொல்ல அண்ணே, நீங்க அப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணா மியூட் போட்டே இருப்பேன். நான் என்ன கேட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி சொல்லுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். நான் அதுக்கப்புறம் பதில் சொல்றேன். அண்ணா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உதயநிதி ஐயர் கேள்வி பதிலுக்கு இல்ல ஷாலினி பதில் சொல்ல துப்பு இல்லாம ப்ரோ அத ஒத்தி வச்சேன் ப்ரோ. சரி விடுங்க ப்ரோ விடுங்க ப்ரோ. கரெக்டா துப்பாம நாங்க விட்டுட்டோம். மிஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் மாஸ்டர் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஸ்லோவா போச்சு. செகண்ட் ரவுண்ட் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு ஃப்ளோல போச்சு. தேர்ட் ரவுண்ட் போனோடனே இப்ப எப்படின்னா இதுதான் ஸ்டாக்கு, இது இனிமேட்டுக்கு பொறுத்தது எதோ சொல்லுவாங்க வடிவல் மாதிரி பாயிடுது. இப்ப தேர்ட் ரவுண்டா ஃபோர்த் ரவுண்ட் அதை மட்டும் சொல்றீங்கண்ணா ப்ளீஸ். இல்லடா டேய், நான் உண்மையா என்ன சொல்றேன், வன்மையா எல்லாரும் கண்டிக்கிறேன். என்ன ஒரு 5 நிமிஷம் கிட்ட கொடுங்க. இவ்வளவு நேரம் நீங்க பேசிருக்கீங்க, 5 நிமிஷம். யாருக்குமே கேட்கல. திராவிட ப்ரோ நீங்க முடிக்க கூடாது, நீங்க வேண்டாம். இல்ல வேண்டாம், நான் முடிச்சுக்கிறேன். எங்களுக்கு ப்ரோ இருங்க தலைவரே, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் கேட்கிற கேள்விக்கு யாரும் பதில் சொல்றதுக்கு ரெடியா இல்ல. இன்னொன்னு ஒரு நிமிஷம் இன்னொன்னு என்னைய பொறுத்தளவுக்கு டிவிக்கு அந்த இதுல வந்துட்டா ஏதாவது கேவலமா திட்டி விடுவாங்க என்னைய அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படிலாம் இல்லை, ரொம்ப ஜென்யூனா நடந்துட்டீங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
நீங்க ரவுண்ட் அண்ணே அண்ணே ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் அண்ணே ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் நான் முடிச்சிடமா இல்லண்ணா நீங்க முடிக்க கூடாதுண்ணே எனக்கு வந்து கேளுங்கண்ணா. நீங்க முடிக்கலாம், சாலி தூங்க மாட்டாங்க, நைட்டு ஃபுல்லா அதே கனவோட சுத்தி நிற்பாங்க. அவங்க கேட்கற பதிலுக்கு ஆன்சர் பண்ணிட்டு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு போயிடுங்க. இல்ல ஷாலினி தூக்கம் வராது, புரிஞ்சுங்க. உங்களை உரிமையா அண்ணன் அண்ணன்னு அவ்வளவு மனசார கூப்பிடுறாங்க. அதுக்காக தான் நீங்க பதில் சொல்லி அண்ணே. சரிம்மா, சொல்லுமா. ஒன்னும் இல்ல, எனக்கு எதுவுமே நீங்க சொல்லாதீங்க. ஓகே, உங்களுக்கு வாரிசு அரசியல் எது பத்தியும் நான் பேசல. நீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட வரலாறு மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டு போனீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது நீங்க வந்து அவர் வந்து எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடில இருந்து, அதாவது அந்த படம் நடிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் அவருக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கு. ஏன்னா எங்களுக்கெல்லாம் புரியல. இப்போ நேரு அவங்க மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க இருக்கும்போது எதுக்கு திடீர்னு உதயநிதி அவர்களுக்கு வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் கொடுத்தாங்கன்னு உங்களோட அறிவை இங்க திணிச்சிட்டு போனீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பாமா, நான் சொல்லவாமா? ஓகே. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்தியாவை பொறுத்தளவுக்கு வாரிசுங்கிறது தேவைப்படுற விஷயமா இருக்கு. இன்னைக்கு ஜெயலலிதா அப்படிங்கிறத ஒரு கண்டிப்பா சொல்றேன், அவங்க ஒரு என்னைய பொறுத்தளவுக்கு எனக்கு பிடிக்காத ஆளு ஜெயலலிதா. ஆனா அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது கூட ஏன் தெரியாம போச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பயாலஜிக்கல் சைல்டு இல்லாம போனதுதான் காரணம் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்குறீங்கல்ல நீங்களாம். உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்றாருன்னு நான் சொல்றேன். உதயநிதி ஸ்டாலின் வந்து கட்சியில வரும்போது எந்த ஒரு சில இடஒதுக்கீடு விஷயத்துல கூட சில விஷயத்துல அப்படி இருந்த ஆளு, ஆனா சில விஷயத்த அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துட்டாங்க. அந்த ஆளு வந்து இன்னொன்னு சொல்றாங்க, இளைஞர் படையின்னு ஒரு விஷயத்த தம்பி இளைஞர் அணியா படையா படை இன்னொன்னு சொல்றாங்க, படை அணி ரெண்டும் ஒண்ணுதான். நான் சொல்றேன் ஒன்னேன்னு கேட்டுங்க. நான் வந்து அவரு அரசியல்ல வரும்போதே இத பண்ணாரு. இன்னொன்னு சொல்றேன், அதாவது இளைஞர் ஆரம்பிச்சாங்க இல்ல இளைஞர் இந்த பீரியடுக்கு முன்னாடியே உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி முதலமைச்சரா இருக்கும் போதே அதை பண்ணிட்டாரு. எப்ப பண்ணாங்க? எந்த வருஷம்? 2011 அந்த டைம்ல எல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்டாலின் வந்து இருங்க, ஸ்டாலின் வந்து இளைஞர் அணி தலைவரா இருந்தாரு. எப்போ தெரியுமா? எப்போ தெரியுமா? ஐயோ, நான் என்ன சொல்றேன், நான் ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேட்டுங்க. யார ரெசுமல் பண்றீங்க தெரியுமா? அண்ணன் ஆர் ராசா அண்ணன் ஒன்னு பண்ணிருப்பாரு. ஒரு நல்ல கேள்வி வெயிட் பண்ணுங்க, நல்ல கேள்வி, நான் பதில் சொல்லுவேன், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒன்னு பண்ணுவாரு. ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பண்ணுவாரு. கேள்விக்கு பதில் தெரியும். ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். அதாவது எனக்கும் தெரியல அதுதான். ஆனா ஒரு நிமிஷம் தலைவரே, நான் ஒன்னேன்னு சொல்றேன். நான் சொல்றேண்ணா, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா. எனக்கு வேண்டாங்க தலைவரே, எனக்கு வேண்டாம். நான் சொல்றேன், நான் ஒன்னேன்னு சொல்றேன். வரலாறு தெரிஞ்சுக்கோங்க. 1982 யூத் விங் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போல இருந்து ஸ்டாலின் தான் வந்து இருந்திருக்காரு. தலைவரே, நான் சொல்றேன், நான் என்ன மேட்டர் நடந்ததுன்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? நான் ஒரு விஷயம், எனக்கு இயர்லாம் ஞாபகம் இல்லைங்க. நான் வந்து ஒரு யூத் விங்ல நான் இருக்கேன். நான் ஒரு இடத்துக்கு போறேன். அவரு வந்து வராரு, உதயநிதி ஸ்டாலின் வராரு. கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் இருக்கும் அந்த இடத்துல, ஏர்போர்ட்ல. நான் திருச்சி ஏர்போர்ட்டை நான் சொல்றேன். ஓகேங்களா? தயவு செய்து வீட்டுக்கு போங்க. நீங்க ரொம்ப அதிகமா பேச விடுங்க. அவர் பேச விடுங்க. ஏர்போர்ட்ல ஒரு 1500 பேர் இருக்கும். ஒவ்வொரு ஆளுக்கும் அவரு கையை கொடுத்துட்டு வெளியே போறாரு. அப்பதான் அவர் மேல ஒரு ஈர்ப்பு வருது.
அப்போல இருந்து ப்ரோ கைய கொடுத்தா ஈர்ப்பு வருமா ப்ரோ? ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, அவர் பேசணும், பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணுங்க. மனிதனுக்கு மரியாதை கொடுக்கணுங்க. என்னைக்கு மரியாதை ஸ்ரீநாத் மனிதனுக்கு மரியாதை கொடுத்தாருங்க. அவரு தாங்க எல்லாருக்கும் ஊர் ஊரா போய் கை கொடுத்தாரு. தலைவர் சொல்லவா, என்னோட நான் இருக்கிற திருச்சி கிழக்கு, நான் இருக்கிற இடம் திருச்சி கிழக்கு. கை தொட்டோனே ஷாக் அடிச்சுச்சா? கரெக்டா தலைவர்? நான் ஒண்ணு ஓப்பனா சொல்றேன் ப்ரோ, இவர் பேசுறது ஒரு நிமிஷம் நான் ஒண்ணு சொல்றேன். ஐயா ஸ்நாக்ஸ் காலி ஆயிடுச்சா? ஸ்நாக்ஸ் இருக்கா சொல்லுங்க ஐயா. நான் இருக்கிற இடம் போதும்டா, நான் அவரை தூக்கிட்டேன். இல்லடா விட்டுறேன் டேய். அப்பா சாமி விட்டுடா டேய். ஆனா ஒரு இடத்துல வந்து திமுக காரனோட விஞ்ஞான பூர்வமான அறிவை வந்து நான் பார்த்து வைக்கிறேன். இந்த விஞ்ஞானமா ஊழல் பண்ணி நான் கேள்விப்பட்டிருக்கேன். விஞ்ஞானமா எப்படி எல்லாம் இவனுங்க இருக்கானுங்கன்றத பார்த்து வியக்கிறேன். இப்போ எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, இவங்களுக்கு பேசிக்கா வாரிசுனாலே தெரியல ப்ரோ. இல்ல கான்சியஸ் இல்ல. ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சிச்சு எனக்கு. என்னன்னா, இந்த 4 திமுக காரன் சந்தில உட்காந்து பேசினா என்ன பேசுவான் அப்படின்ட்டு நம்மளுக்கு எப்படி ஒரு எவிடன்ஸ் வேணும்னா இதுதான் எவிடன்ஸ். இந்த எனக்கு வந்து அப்படின்ட்டு போயிட்டு சாட் ஜிபிடில தான் டேட்டா எடுத்துட்டு வந்து அவர் கூட கான்ஃபரன்ஸ் பண்றதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் பாத்தீங்களா? யாரு? வெற்றியா? வெற்றி நீங்க தான் எடுத்துட்டு வந்தீங்களா? வெற்றி டேய் வெற்றி, நீ என்ன பண்ண? சாட் ஜிபிடி கிட்ட கால்ல விழுந்து மாஸ்டர் ப்ரோ, ஆனா கண்டெம் பண்றேன் ப்ரோ, என்ன பேச விடாம பண்ணது. இல்லடா, நீ நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்கடா. இதெல்லாம் எப்படி தெரியுமா? 4 திமுக காரங்க உட்காந்து பேசினா ஐயா, நான் வந்து நீங்க அந்த தொட்டாலே ஷாக் அடிச்சான்னு கேட்டது நான் பிஜிஎம் போட ஆரம்பிச்சேன். சொன்னா கேக்குறாரா? நீங்க ஏன்டா கேட்டு தொலைய மாட்டீங்க? உங்களுக்கு என்னடா பிரச்சனை ஆயிடுச்சு? அக்கா போர் பண்றீங்கடா. அந்த ஆள் என்ன பண்றது? ஓகே கைஸ், என்ன மேட்டர் நான் சொல்றேன். 4 திமுக காரன் உட்காந்து ஒன்னா பேசினா எப்படி இருக்குன்றது எக்ஸாம்பிள் இதுதான். அவன் என்ன சொல்லியிருக்கானுன்னா, 1000 சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு ஓகே பண்ணிட்டாங்க, இப்போ வந்து ஹிந்தி திணிச்சிருவாங்க தமிழ்நாட்டுல அப்படின்ட்டு. அது அஃபிலியேட்டட் கேளுங்க பாஸ். ஜெனரலாவே காமனா நீங்க வேற அதெல்லாம் விடுங்க. அவர் ஐடி ஃபீல்ட், ஐடி கம்பெனில வர வேலை செய்யறாரு. நீங்க வேற, உங்களுக்கு தெரியாது, கம்முன்னு இருங்க. ஏய் ஆனாடா கெஞ்சி கேக்குறேன்டா. இல்ல அவரு உதயநிதிக்கு முட்டு கொடுத்திருந்தா கூட நான் ஓகேன்னு இருப்பேன். ஆனா ஸ்ரீநாத் பக்கம் என்ன இருப்பாரு? அப்ப என்ன தெரியுதுன்னா, இன்னைக்கு நைட் உட்காந்து பேசும்போது ஸ்ரீநாத்தை பத்தி பேசியிருக்கானுங்க. ஸ்ரீநாத் மேல அவ்வளவுதான். இல்ல ஸ்ரீநாத்தை பத்தி பேசியிருக்கானுங்க. ஸோ இன்னைக்கு தலைவன் வந்து ரவுண்ட் ஏத்துறதுக்கு முன்னாடி ஸ்ரீநாத் டாபிக் போயிருக்கு. தலைவன் வந்து ஸ்ரீநாத்ல இறங்கிட்டான் போல. ஆக்சுவலா அவர் எதை பத்தி பேச வரல கைஸ், ஸ்ரீநாத்தை பத்தி மட்டும்தான் பேச வந்திருக்காரு. தலைவன் பேசிட்டான் போல. ஸோ போனாரு, கச்சத்தீவுக்குலாம் போயிட்டாரு. பக்கத்து ஊருக்கே, பக்கத்து நாடுக்கே போயிட்டாரு அவரு. இப்போ கடைசி வரைக்கும் அவருக்கு வந்து ப்ரோ, அவர் கடைசி வரைக்கும் பேசினது எனக்கு எதுவுமே புரியல. எதுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் இவர்தான் அந்த ஜென்சி ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காரு மான்ஸ்டர். அங்க இருக்கிற போட்டோ எல்லாம் போட்டுருக்காரு. அங்க ஜென்சி ட்ரெய்னிங்ல இவர ரூபி தப்பு 2 ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டா அண்ணன் எனக்கு கொஞ்ச நேரம் பேச. செம்ம காண்ட எலிவேஷனை பத்தி பேச முடியலன்னு ஃபீல் பண்ணிருக்கேன். நீ வந்து இவர்கிட்ட உட்கார்ந்து பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்ட. இல்ல இதுல என்ன ஒரு அற்புதம்னா, நான் எல்லாரையும் ஸ்டாப் பண்ணிட்டு ஷாலினி அவங்கள பேசுங்க அப்படின்னு. ஷாலினியும் ட்ரை பண்றாங்க, அவர்கிட்ட போராடுறாங்க, ஏதாவது பண்ணி ஏதாவது வாங்கிடுவோம் அப்படின்ட்டு. ஷாலினி என்னமோ கேட்டா அவர் வந்து ஸ்ரீநாத்தியான்னு கேக்குறாரு. அதை தெரிஞ்சும் ஷாலினி திருப்பி ட்ரை. வாழ்த்துக்கள் ஷாலினி, உங்களோட முயற்சிக்கு. கடைசி வரை உங்களுக்கு பதில் வந்திருக்காரு. நானே பழக்க தோஷம் ஆயிடுச்சு ப்ரோ. ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆல் தி பெஸ்ட். நீங்க வந்து
ஓகே ரூபிக்கு அது வந்து மியூட் போட்டு இது பண்ணலாம்ல மேடம்? டேய் நான் மூடிட்டுலாம் மியூட்ல பண்ணா இருக்குன்னு அவங்களுக்கு நினைச்சிட்டேன்டா, சாரிடா. அவங்களுக்கு தெரியும்டா. இப்போ ஒருத்தான்டா குறுக்காம இருக்கா. நீங்க என்ன பேச விடாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு டேய் ப்ரோ. அவனை தூக்கி மேல சாவச்சிருவேன். நீ விடுங்களேன். பேசி இங்க பாரு, நீ 1/2 மணி நேரம் கூவிருக்க, கம்முன்னு எல்லாரும் வெளுத்து விட்டுருவேன். எல்லாரும் அது கூட பேசியிருக்கீங்க. மனசு ரொம்ப சீரியஸா பேசாம மனசு போவா யார்கிட்ட அவருக்கு சிரிச்சா பேச ஏய் கிருபா, நான் உனக்கு ஒரு ஐடியா குடுக்கட்டா? நீ ஒரு ஸ்பேஸ் போட்டு அவருக்கு வந்து இன்வைட் கொடுத்து தனியா கூப்பிட்டு பேசிட்டு கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க ப்ரோ. நான் ஸ்பேஸ் போடுறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல. நான் விடிய வச்சு நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கலாம் ப்ரோ. கருத்து ரெண்டு பேர் கருத்து தெரிவிக்கலாம். நம்ம திரிச்சிட்டு 2 பேரும் ஜாலியா இருக்கலாம். நாளைக்கு நீங்களும் சொல்லுங்க ப்ரோ அவர்கிட்ட நீங்க எதுவுமே அவருக்கு தெரியல ப்ரோ. அவர்கிட்ட நீங்க ஃபன்னா போக வேண்டிய டாபிக்க எல்லாரும் சீரியஸா கேட்டீங்க. நான்லாம் வந்து உண்மையாவே உங்களை பார்த்துதான் எனக்கு பாவமா இருக்கு. ஹலோ, ஜாலியா இப்போவாத நான் பேசுறது கேக்குதா? இல்லடா கேட்கலடா, சும்மாடா. எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருக்க வேண்டிய டைம்ல நீங்க எல்லாரும் உட்காந்து அவர்கிட்ட சீரியஸா பேசிருக்கீங்க. உங்களை பார்த்துதான் கைஸ் எனக்கு பாவமா இருக்கு. ஆக்சுவலா ரூபி ஹேண்டில் பண்ணாங்க ஓரளவுக்கு, அண்ணேன்னு. ஆனா அதுலயும் ஒரு ட்விஸ்ட் பிளாட் வச்சாரு. அண்ணே உனக்கு நான் தங்கச்சினே அப்படின்னாரு. அவரு உங்களை எல்லாருக்கும் சகோதரன்ட்டாரு. அது வரையும் அண்ணன் மேல ஒரு பாசம் இருக்கு. இல்ல மாஸ்டர் ஷாலினியை கண்டிப்பா பண்ணாங்க. அதுக்காக ஷாலினியெல்லாம் விட்ட முடியாது. ஷாலினியும் சூப்பர் டீல் பண்ணாங்க. சோ ஷாலினியும் போராடுறாங்க. ஏதாவது பண்ணி முயற்சி பண்ணி ஏதாவது ஒண்ணு வாங்கிடுவோம் அப்படி. போராட்டத்துக்கு வாழ்த்துக்கள் ஷாலினி. கடைசி வரையும் வராது. அதுதான் கைஸ். இன்னைக்கு டெய்லியில இது போதும்னு நினைக்கிறேன். இன்னொரு நாளைக்கு இன்னொரு விதமா நம்ம பாலிடிக்ஸ் பேசுவோம். இன்னைக்கு ஓவராலா ஒரு விஷயம் நடந்தது. தளபதி வந்து இன்னைக்கு வந்து சட்டசபையில பேசும்போது சூப்பரா ஒன்று சொன்னாரு. இதுக்கு முன்னாடி தொட்டவனே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னாரு. அது கண்டிப்பா அதுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும்னு நினைச்சு நம்புறோம். மக்கள் வரி பணத்துல ஊழல் பண்ணிட்டு சொகுசா வாழணும்னு நினைச்சீங்கன்னா அது முடியாது. என்னைக்கா இருந்தாலும் 39 தண்ணி குடிச்சுதான் ஆகும். ஸோ அதுக்கான பலனை நீ அனுபவிச்சுதான் ஆகும். நீ ஊழல் பண்ணிருக்கலாம், அது வித்த ப்ரூஃபோட எவிடன்ஸோட இருந்ததுன்னா சட்டப்படி உங்க மேலேயும் சட்டம் பாய்ந்து நிற்கும். அதுதான் ஒண்ணு. அண்ட் இன்னுமே வந்து சில திமுக காரங்க கிட்ட நான் சொல்லிடுறேன், அமைச்சர்களையும் எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் வாட் எவர் இட் மே பி சிஎம்யும் இந்த உரிமையில அவன் இவன் பேசுறத தயவு செஞ்சு நிறுத்திடுங்க, மாத்திருங்க. அது நல்லதுக்கு இல்லை. ஏன்னா நீங்க வந்து யார வேணா பேசலான்ட்டு உங்க திமுக யாரோ உங்களுக்கு தவறுதலா சொல்லி கொடுத்துருக்காங்க. அமைச்சரெல்லாம் நீங்க உரிமையில எல்லாம் பேசுனீங்கன்னா அதனால வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். அது இருக்கு. அதனால பார்த்து கொஞ்சம் புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கோங்க. இந்த உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு டாபிக்ல அவர் தான் ஜோக்கர். எப்படி சொல்லணும்னா, சட்டமன்றத்துல வந்து இந்த ஐட்டம் டான்ஸ் தான் நெக்ஸ்ட் போட்டு ஆடணும் அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எத்தனை சட்டமன்றத்துல நீங்க ஐட்டம் டான்ஸ் போட்டு நீங்க ஆடுனீங்க? ஏன்னா உங்க அப்பா எழுந்துச்சு உட்கார்ந்ததுக்கெல்லாம் நீங்க வந்து பெஞ்சை தட்டி இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 2வது வந்து என்னன்னா, சட்டமன்றத்துல கேள்வி கேட்டுட்டு ஓடி போயிடலான்றது உங்களுக்கு பழக்கமா இருக்கு. திமுகக்கும் அதிமுகக்கும் இது பல வருஷம் பழக்கம் தான். இந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் ஓடி போயிடணும் அப்படின்ட்டு இதை ஒண்ணு பழக்கமா வச்சிருக்கீங்க. ஆனா நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன், இந்த லைவ் எதுவும் கட் ஆகாது. நாங்க பேசுறது மக்களுக்கு சென்றோம். ஓகேவா? இருந்தீங்கன்னா நீங்க பதில் சொல்லி கொஞ்சமாவது சமாளிக்கலாம், இல்ல வந்து ஏதாவது விவாதம் பண்ணலாம். நீங்க ஓடிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் எங்களுக்கு எல்லாமே பேசுறதுக்கு. நீங்க எங்க அண்ணன் செய்கெல்லாம் காமிச்சு உங்களை ஃபன் பண்ணார்ல, அந்த மாதிரி ரொம்ப ஸ்மூத்தா போகும். ஸோ இருந்தீங்கன்னா கொஞ்சம் விவாதம் பண்ண நல்லா இருக்கும். இது உங்களோட மாண்புக்கு. இல்லைன்னா எங்க அண்ணன் இதை விட கொஞ்சம் பயங்கரமா பேசுவாரு. பாவம், நீங்க லைவ்ல பார்த்துட்டு கஷ்டப்பட வேண்டியதா தான் இருக்கும். கஷ்டப்படியும் கடைசியில எவ்வளவு வருஷம் நீங்க பட முடியும் சொல்லுங்க. ஸோ அதனால கொஞ்சமாவது பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்டியா இருங்க. அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்களுக்கும் உங்களை வச்சுட்டு அடிக்கதான் நல்லா இருக்கும். நீங்க இல்லாம உங்களை அடிக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்குது. அந்த வேலை எங்களுக்கு கொஞ்சம் போரிங்கா இருக்கு. அதனால நெக்ஸ்ட் டைம் நீங்க இருங்க. இருக்கும் போது உங்களை அடிக்கும் போது தான் எங்களுக்கு நல்லா இருக்கும். ஆத்மா திருப்தி அடையும் எங்களுக்கு. டே ஃபுல்ஃபில் ஆகும். அச்சாண்டா அப்படின்னு இருக்கும். இல்லைன்னா ரொம்ப போரிங்கா இருக்கு.
மூணாவது வந்து என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் சட்ட ரீதியா தான் நாங்க கையாளுவோன்றது மேகதாது அணைய வச்சு இன்னைக்கு தளபதி ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணாரு. நாங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ப்ராப்பரா லீகலா அட்ரஸ் பண்ணுவோம். இன் கேஸ் வாட் இட் இஸ் அதை நாங்க எப்படியோ அதை ப்ரொசீஜரா பண்ணுவோம்னு வந்து தெளிவா சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கு மேல இன்னைக்கு தேதியில அரசியல வந்து பெரிதளவுல விமர்சனம் பண்ணி பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா ஒருமையிலையும் தலைவரையும் and நாட்டோட முதலமைச்சரை இண்டிவிஜுவல் பர்சனல் லைஃபையும் பேசின உதயநிதிக்கு கண்டனங்கள். இன்னொரு தடவை பர்சனல் லைஃப்பை பத்தி பேசுனீங்கன்னா உங்க தாத்தா உங்க அப்பாவோட பர்சனல் லைஃப்பை பேச வேண்டியது வரும். அது கண்ணியம் கவரும். அது உங்களுக்கு தான் அசிங்கம். எங்களாலையும் முடியும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் பாலிசியில நீங்க இருப்பீங்க நான் நம்புறேன். ஓகேவா? ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இங்க இருக்க எந்த திமுக காரங்களுக்கும் எல்லா திமுக காரங்களுக்கும் ஒரே அட்வைஸ் தான். உங்களுக்கு கேள்வி கேட்கணும் புரியும்னா கேள்வி கேளுங்க, கொடுங்க. அதுக்கேற்ற பதில் வரும். அதுக்கான ஆன்சர்ஸ் முடிஞ்சா நம்ம ரிப்ளை கொடுப்போம். அவதூறு பரப்பிட்ட ஆபாசத்தை ஏவி விட்டு உட்காந்துட்டுலாம் இருந்தீங்கன்னா அது பார்த்துட்டுலாம் இருக்காது. யாரெல்லாம் அதெல்லாம் பண்றீங்களோ ஐடி இஸ் நோட்டட். சீரியஸா சொல்றேன், உன் ஐடி நோட் பண்ணுவாங்க. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் ஐடியும் போகும், நீயும் உள்ள போவ. அது வந்து உனக்கு 2-3 வாட்டி நீ வார்னிங் மீறினா அது முடிஞ்சு போச்சுதான். ஸோ திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியதுதான் என் கடமை. பார்த்து பேசு, பார்த்து திருப்பி இந்த தவறு நீ பண்ணிட்டு சும்மா இருக்கலாம், ஜாலியா விட்டுருவாங்கன்னு நினைக்காத. என்னைக்கா இருந்தாலும் அது ஒரு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். அது உன்னோட ஃபியூச்சருக்கு தான் பிரச்சனை. பார்த்து இருந்தது அவ்வளவுதான். தேங்க்யூ கேஷ். நாளைக்கு நான் வந்து மீட் பண்றேன். சரி, நீங்க எல்லாம் பேசுங்க. பை ஆல். ஓகே, பாய் மான்ஸ்டர். சொல்லு. சொல்லுங்க ரூபி மேம். சாரி கைஸ், அன்மியூட் பண்ண முடியல. இன்னைக்கு வந்து தளபதி வந்து நல்லா பயங்கரமா வெளுத்து வாங்கிட்டு லாஸ்டா கியூட்டா வந்து சபாநாயகர் நான் அவங்க இல்ல நான் ஒரு 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 ஆக்ஷன் பண்ணிக்கலாமான்னு கேட்டபோது ஒரு பயங்கர கியூட்டா இருந்துச்சு அந்த இது. அந்த ஆக்ஷன் பண்ணது வந்து ஒரு மாதிரி சூப்பர் ஒரு ஃபினிஷிங். அடின்னு அடிச்சுட்டு சரி தம்பி அழாதப்போ என்ன அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு ஃபினிஷிங். ஒரு மூவி பார்த்த ஃபீல். தளபதி பர்த்டேக்கு தளபதி வந்து அவரோட மூவிஸ் அவரோட ட்ரெய்லர் எல்லாம் மிஸ் பண்ண நமக்கு இன்னைக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ், அதாவது ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்த மாதிரி இருந்தது. நேத்துலாம் தளபதி பார்த்தா ஒரு கியூட் ஸ்மைல் கொடுத்துட்டு நான்லாம் இவர் எங்க பேச போறா, நாளைக்கு வெளுத்து விட போறாங்க, நம்ம ஆட்களே போட்டு அடின்னு அடிக்க போறாங்க, ஸ்பேஸ்ல எப்படி முட்டு கொடுக்கணும் அப்படின்லாம் நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன் நேத்து உட்காந்து. சரி எப்படியும் நம்ம வந்து முட்டு தான் கொடுக்க போறோம், அது எப்படி கொடுக்குறதுன்னு இப்பவே டிசைட் பண்ணிக்கலாம். சரி தளபதி அடுத்த இதுல பேசிடுவாரு முட்டு கொடுக்கலாமா இல்ல எப்படி கொடுக்கலாம்னு நான் வந்து ப்ரிப்பேரே ஆயிட்டேன் முட்டு கொடுக்க. பார்த்தா இன்னைக்கு ஒரு டெரிஃபிக் ஃபார்ம்ல அடின்னு அடிக்கிறாரு. ஏன் தளபதியா இது அப்படின்ட்டு. ஐயோ செல்லக்குட்டி செம்ம ஃபார்ம் இன்னைக்கு. சும்மா வேற லெவல்ல அடிச்சாரு. அதுவும் வந்து ஈவி இறக்கம் இல்லாம அந்த ஆக்சுவலா அந்த குட்டி கதை வந்து எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு ப்ராசஸ் பண்ணி. அந்த அப்பாவை காணும்ன்றது குளத்தூரோட ரிலேட் பண்ணி வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் அது தெரிஞ்ச உடனே சும்மா கைஸ் தூங்க போனேன்னா ஃபயர் விட்டுட்டு தூக்கம் போய் ஒரு மாதிரி டெரிஃபிக்கா இருந்துச்சு தளபதியோட இது. அதாவது நான் அவரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லோவா வச்சிருந்தேன். சரி நாளைக்கு முட்டு கொடுத்துருவோம், எப்படியும் மாஸ்டர் நம்மளுக்காக ஸ்பேஸ்ல கூப்பிட்டு வச்சு துப்புவாரு, தொடச்சு முட்டு கொடுப்போம் அப்படின்ற லெவலுக்கு நான் வந்து ரெடி ஆயிட்டேன். பட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதாவது தளபதி வந்து வேற லெவல்ல வந்து இன்னைக்கு பண்ணாரு. அந்த லாஸ்ட் அந்த கியூட் ஆக்ஷன் வந்து விஎஸ் பாபு நினைச்சிருப்பாரு, என்னடா என்ன லெவல் தான் நம்ம பண்றதை விட தளபதி ஒரு மாசா பண்ணிட்டாரு. ஆக்சுவலா இந்த டெம்ப்ளேட் வந்து இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து அறிவாலயம் போய் டிஸ்கஸ் பண்ணாங்களாம் இன்னைக்கு சட்டசபை நிகழ்வுகள்ல. அப்போ கண்டிப்பா வந்து அவங்க ரொம்ப ஒப்பாரி வச்சிருப்பாங்க கைஸ். இதெல்லாம் வந்து பாவம் தளபதி இன்னைக்கு பண்ண சம்பவம். பட் ஹி வாஸ் சோ கியூட்டஸ்ட். அண்ட் இன்னைக்கு தளபதி எண்ட் ஆஃப் டே ஒரு சிரிக்கிற போட்டோ பார்த்தேன் கைஸ். உண்மையில ரொம்ப அழகா இருந்துச்சு தளபதி சிரிச்சது. ஒரு மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷியஸ் ஸ்மைல் சொல்லுவாங்களே, எவ்வளவு ஒரு அதனால எனக்கு நல்லபடியா போச்சு. ஜாலியா தளபதியை செரிஷ் பண்ணேன். அவ்வளவுதான். ஓகே மேடம், ஓகே மேடம். தேங்க்யூ.
கைஸ் நான் இப்படி ரொம்ப சாஃப்டா பேசுறேன்னு ரொம்ப இது பண்ணாதீங்க. தளபதினா கொஞ்சம் வாய்ஸ் அப்படி வந்துரும் ஓகே கைஸ். மேடம். ஓகே என் வாய்ஸ வச்சு ஓகே தயவு மேடம். செஞ்சு ஓகே என்ன மேடம். ஜட்ஜ் பண்ணாதீங்க தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ மேடம். கிருபா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டேன். தேங்க்யூ வாய்ஸ் தேங்க்யூ வச்சு மேடம். தயவு செஞ்சு என்ன ஜட்ஜ் பண்ணாத கிருபா. நல்லா இருக்கும். நீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஏங்க தேங்க்யூ மேடம். ஒரு நிமிஷம். இவ்வளவு நேரம் நல்லா பேசுனீங்க. நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ மேடம். கிருபா 2 பேரையும் பொளந்துருவேன். இல்ல இவரு அவருக்கும் அவங்க இவருக்கும் எலிவேஷன் கொடுத்துக்கிட்டு இல்ல மான்ஸ்டர் கொஞ்சம் எலிவேஷன் நம்ம மச்சான் அதனால கொஞ்சம் எலிவேஷன் இருந்து குடுப்பாப்ல. அடிச்சு வெளுத்து விட்டுரும் கைஸ். தேங்க்யூ 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 மான்ஸ்டர் ப்ரோ. மாஸ்டர். தேங்க்யூ 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 ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஏன்னா பேசி வச்சுட்டு வருவீங்களோ இல்ல மான்ஸ்டர் வேற ஏதாவது எங்களை திட்டணுமா நாங்க வாங்கிட்டு போவோம். நானும் கிருப்போம் பிரீத்தி கூட வாங்குவோம் மான்ஸ்டர் உங்ககிட்ட வந்தாலும். இல்ல நான் எப்போ உங்க கொஞ்சம் ஃபன்னா மாத்திட்டு போலாம் மான்ஸ்டர். ரொம்ப இருங்க கேட்போம். இருங்க பிரீத்தி கேட்போம். பிரீத்தி கீழ இருந்து நிறைய 100 என்னமோ போட்டாங்க எமோஜி. நீங்க அவளை பேச விடல. நான் வெளிநடப்பு பண்றேன்னு சொன்னா மான்ஸ்டர். மான்ஸ்டர் நீங்க நிம்மதியா இருந்தேன். சரி இவர் போயிட்டாரு நம்ம நிம்மதியா பேசலாம் அப்படின்ட்டு. நீங்க அவ கிட்ட பேசவே இல்லைன்னு ஃபீல் பண்ணி ஐயோ மான்ஸ்டர். அவளுக்கு வாய்ப்பு கொடுக்கலையா? வாய்ப்பு கொடுக்கல. என்ன வெளிநடப்பு செய்யறேன். எங்களுக்கு பிரீத்தி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கிருபா ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு போதும். நீங்க வாய்ப்பு கொடுக்காம இப்படி பண்ணிட்டீங்களே மான்ஸ்டர். இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஏதோ நாங்க 2 பேரும் நான் வந்திருக்கோம் இந்த ஸ்பேஸ்க்கு. கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டீங்களே பிரீத்திக்கு. நீங்க வந்து சின்ன தத்திய பார்த்து அப்படியே பேசுறீங்க. அந்த மாதிரி பேசாதீங்க ப்ளீஸ். சரி இருங்க பிரீத்தி ஓஹோ உங்க கருத்தை சொல்லுங்க. என்ன கருத்து மான்ஸ்டர்? இன்னைக்கு நிகழ்வுகள் பத்தி உங்க நீங்க கருத்து. காலையில ஏஞ்சதுல இருந்து ஈவினிங் என்ன பண்ணீங்கன்னு கருத்தா கேட்க போறோம். சட்டமன்றத்துல என்ன நடந்தது அதான் கேட்க போறோம். ஏங்க ஏன் மான்ஸ்டர் தூங்க போல? ஏங்க சொல்ல வேண்டியதை வந்து சொல்லிட்டு போங்க. சரி நான் சொல்றேன். இப்படி எல்லாம் சொல்லியிருந்தா மான்ஸ்டர் ப்ரோ லெஃப்டே போயிருப்பேன். போ கிருபா. நான் ரூபி கிடையாது கிருபா. நான் சொன்னது மான்ஸ்டர் ப்ரோ. பிரீத்தி இந்த பக்கம் வர வேண்டாம். பாருங்க என் வாய்ஸும் பிரீத்தி வாய்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும் கைஸ். இல்ல எனக்கு என்னன்னா கிருபா டபுள் பேமெண்டா? இல்லங்க மான்ஸ்டர் எங்க 2 பேர் வாய்ஸ் கொஞ்சம் ஸ்வீட்டா தான் இருக்கும். ஆக்சுவலா அது வந்து இப்ப அவரு அடிச்சே ஆவணும் உனக்கு அதானே? ஏங்க ஆமாங்க ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. நிறைய மிச்சிக்கிட்டு இருக்கு. போதுங்க நீ சொல்லுமா பிரீத்தி. எனக்கு வந்து நான் வந்து ரூபி சொன்ன மாதிரிதான் மான்ஸ்டர். லைக் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. கொஞ்சம் வந்து நல்லாவே பேசுவாரு தளபதி அப்படின்னு யோசிச்சுட்டு தான் நான் வந்து லைவ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து திடீர்னு நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ லைக் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி முன்னாடி ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நீங்கள் ஆல்ரெடி டிஎல்ல போட ஆரம்பிச்சிட்டிங்க எல்லாருமே. ஃபயர்லாம் விடுறீங்க. நீங்கள்லாம் அந்த டயலாகே போட்டிருந்தீங்க தானே மான்ஸ்டர் அவர் பேசினது அப்படியே. அதெல்லாம் பார்த்தேன். என்னடா இவ்வளவா பேசியிருக்காங்க பாக்குறப்போ அவன் சின்னது எந்திரிச்சு போனதே எனக்கு தெரியாது. பார்த்தா அவர் பேச எந்திரிச்சு எனக்கு என்ன ஒரே ஒரு சின்ன வருத்தம். அதை வந்து நேர்ல அவன் விட்னஸ் பண்ணிட்டு போயிருக்கணும் அந்த குட்டி ஸ்டோரி. ஏன்னா ரூபி எப்படி ப்ராசஸ் ஆகலன்னு சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு அவர் அப்பான்னு சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு குளத்தூரை தான் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ரொம்ப ப்ரூட்டலா இருந்துச்சு. ஆக்சுவலா அவங்க வெளிநடப்பு பண்ணலையா மான்ஸ்டர்? பக்கத்துல ஒரு ரூம் இருந்துச்சாம். அந்த ஸ்பீச் முடியற வரைக்கும் அந்த ரூம்ல ஒளிஞ்சு நின்னாங்களாம். ஸ்பீச் முடிஞ்ச உடனே வெளியில போய் பேட்டி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. என்னோட ஃபேவரட் பார்ட் என்ன தெரியுமா? எல்லாருமே வந்துட்டு இவனெல்லாம் பார்த்துட்டு சொல்லிட்டு இருந்தீங்க சேகர் பாபு மூஞ்சி பயமா. அந்த எல்லா டிஎம்கே எம்எல்ஏ மூஞ்சிலையும் நான் ஒரு பயத்தை பார்த்தேன். அவனுங்க அதனாலதான் ஓடிட்டானுங்க. சரி இதுக்கு மேல இருந்தா நம்ம மூஞ்சியே காட்டி கொடுத்துரும் நம்ம பண்ண ஊழல் எல்லாம் அப்படி சொல்லிட்டு தான் அவனுங்க வந்து போகவே செஞ்சானுங்க. அப்படி நல்லா இருந்துச்சு மான்ஸ்டர் ஓவரால். லைக் எனக்கு த்ரிஷா போட்ட போஸ்ட்லுமே எனக்கு பெருசா ஐ டோன்ட் ஹேவ் எனி காமெண்ட்ஸ். எனக்கு ரைட்ஸே கிடையாது அதை பத்தி பேச. ஸோ நல்லா இருந்துச்சு டே. அசெம்பிளி வந்து ஃபயரா இருந்துச்சு. நீங்க போய் தூங்குங்க தயவு செஞ்சு. நிம்மதியா இருக்கும். தூங்குங்க. எல்லாரோட பர்சனல் பர்சனல் அவங்க பர்சனல். அவங்க ஸ்வீட்டா இருக்காங்க, ஃபன்னா இருக்காங்க, எப்படி வேணாலும் இருக்காங்க. இட்ஸ் ஈச் பர்சன்ஸ் சாய்ஸ். இதை ஜட்ஜ் பண்ணாதீங்க யாரையும். இந்த மாதிரி இப்படி அவங்க ஸ்வீட்டா பேசினா அவங்க கேரக்டர் சரியில்லை அப்படின்லாம் ஜட்ஜ் பண்ணாதீங்க கைஸ். வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு பெண்ணை இன்னொரு பெண்ணை கேரக்டர் அசாசினேட் பண்றது வந்து இட்ஸ் லைக் புட்டிங் டவுன்.
சிரிச்சு பேசினா அவங்க இப்படி அவங்க இப்பெல்லாம் சிரிச்சு அது போஸ்ட் நிறைய பண்ணாது. ஜட்ஜியா தான்க்கா இருக்காங்க. So அதனால be தேர் ஓன் careful. லைஃப் மச்சான். they don't have any. நீ இது பேசவே வேண்டாம், நம்ம விட்டுரு இந்த டாபிக். Yes, நீ இப்ப please don't திரும்ப do இந்த it, டாபிக் guys. பேசின அப்படின்னா திரும்பவும் எதனா நோண்டுவாங்க, தேவையில்லாத டாபிக் வரும். இதெல்லாம் உனக்கு எதுக்கு? இல்ல மச்சான், விட்டுரு. சில விளக்கங்கள் கொடுக்க வேண்டிய நிலைமை ஐயா, நம்ம இருக்கு. யாருக்கும் எந்த விளக்கம் கொடுக்க தேவையில்ல. நம்ம அண்ணன் நல்லா இருக்காரா, சந்தோஷமா இருக்காரா, அது போதும். அவ்வளவுதான் நான் சொல்றேன், சிம்பிள். நான் அதை தான் டிராவிட் கிட்டே ஃபோன் பண்ணி சொன்னேன். ஆக்சுவலி நம்ம அது நம்ம பர்சனலா எடுத்துக்கிட்டா பர்சனல் தான். ஏய் இப்ப இல்ல நம்ம இல்ல பர்சனல் கிருபா லைஃப்ல கிருபா நிறைய இருக்கு. ஒரே நிமிஷம் கிருபா. நான் என்ன சொல்றேன், ஒரு பிக்சர் பார்த்தோ, ஒரு பர்சன், ஒரு பொண்ணு வந்து அங்க சிரிக்கிறத பார்த்தோ, அவங்க அவங்களோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் மாடுலேஷன் வந்து குட்டியா இருக்கு, அவங்க பேசுறது வந்து இன்னொருத்தவங்க அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பண்றோம்ல, தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க கைஸ். அது ட்ரிஷாவா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், விமெனுக்கு ஒரு விமென் கல்லுல அதிகமா. 2 மாங்காய். ஓஹோ, இப்ப நாங்க வாய்ஸ் ஓவர் பண்ணதுக்கு நீ மச்சான் இப்போ அப்படி சுத்தி இல்ல முடிச்சு எங்களை மச்சான், சொல்ற. சில இல்ல ஒரு இல்ல விஷயம் சொல்லணும். சொல்லிடுறேன், ஒரு கல்லுல 2 மாங்காய். புரிஞ்சவன் ஓஹோ, புரிஞ்சுப்பான். இல்ல எனக்கு புரிஞ்சிருச்சு மான்ஸ்டர். நான் தான் வாய்ஸ் ஓவர் பண்ணேன், நீங்க அந்த வாய்ஸ் இது பண்ணிட்டு இருக்கீங்கன்றீங்க. புரியலனால தான்டா எங்களுக்கு ஆச்சரியம். புரிஞ்சா நார்மல் தான், விட்டுறா. ஓகே கைஸ், நன்றி வணக்கம். இந்த நாள் இனிதாக முடிந்தது. மிக்க நன்றி. தேங்க்யூ டிராவிட் ஃபார் திஸ் ஸ்பேஸ். தேங்க்யூ மான்ஸ்டர். தேங்க்யூ கோ-ஹோஸ்ட். கேக்குதா? கேக்குது மச்சான், சொல்ல மச்சான். அதான் பெண் தானே, பெண் சாப்பிட்டாப்பா நினைச்சிட்டா. நான் கொஞ்சம் ரகடான கேள் தான் ரூபி சொல்லி முடிச்சுட்டு கட்டல. இல்ல, நான் சாஃப்ட்டா பேசுவேன், ரகடான ரகட் ஆயிடுவேன். ஐ அம் பேசிக்கலி மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் கைஸ். யாருக்கு சொல்லுகிறேன்? இல்ல ரூபி யாருக்கு? இல்ல, நான் செல்ஃப் டப் அடிச்சுக்கிறேன் மச்சான். செல்ஃப் டப்பா நான் அதான் சொல்லணும்னு நினைக்கிறேன், பட் நான் சொல்லக்கூடாது. கன்வே பண்ண வர அது எனக்கு அது புரியல, அது மட்டும் தெரிஞ்சிச்சு. ஓப்பனா சொல்லிடு ரூபி. இல்ல சிரிச்சு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காத, மச்சான். கொன்றுவேன். ஒழுங்கா சொல்லு. நான் போயிட்டு வரேன் கைஸ். நான் வந்து வீட்டுக்கு மான்ஸ்டருக்கு தான் சொல்றேன் நினைக்கிறேன். எங்க வாய்ஸ் ஓவர் தான் கலாய்ப்பாரு ஸ்பேஸ். இல்ல இல்ல மான்ஸ்டர் பண்ணிக்கிறீங்க. என் வாய்ஸ் பார்த்து என்ன வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. நான் ரகடான கேர்ள் சொல்லிட்டு அது சொல்லிட்டு இருக்கேன். ஓகே நான் பயந்துட்டேன். ஓகே ஃபைன், தேங்க்ஸ் கைஸ். தேங்க் யூ கைஸ், தேங்க் யூ so much. பை. அடிக்கிறத அடிச்சு போட்டு என் பேர் சொல்றதா? அவங்கள வச்சுக்கிறேன். சரி கிளம்புங்க. டிராவிட் க்ளோஸ் பண்றியா ஸ்பேஸ்? இல்ல நாங்க க்ளோஸ் பண்ணல, ஒரு 2 நிமிஷம் இதுக்கு பேசிட்டு மேல கிளம்புங்க. இருந்தா ரூபி கிளம்பு. மாட்டிப்பா. கீழே உங்க அண்ணா இருக்க, வேணா கூப்பிட்டா மேல. சரி நான் போயிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கு கைஸ். பை கைஸ். போயிட்டு வா. குட் நைட் ஆல். குட் நைட். ஓகே மச்சான் வாய்ஸ் பிரேக் ஆகுதுடா. க்ளோஸ் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணு. மான்ஸ்டர் ப்ரோ பாய், கேஷியஸ் பாய், எல்லாத்துக்கும் பாய், குட் நைட். பாய். பாய்.